परमपुरुषना परवसुदेवना परमपुरुषना परवसुदेवना पुरंदर विठलना पुरंदर विठलना आडिसिदळे शोध. அடியே அன்பா நமஸ்காரங்கள். ஸ்ரீ மகா பக்த விஜயம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பெருமாளோட பக்தர்களோட அருமைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே வரப்போறோம். இன்னைக்கு 3வது பக்தர் யார் தெரியுமா? ஜெயதேவர். இப்போ இவர் ஜெயதேவர் சொல்லும் போது இவர் முற்பிறவியில் செய்த சில விஷயங்களுக்காக இது ரொம்ப பெருசா தப்பு பண்ணாரான்னு கேட்டா இல்ல, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனா அவருக்கு அது ரொம்ப பெரிதான சாபத்துல முடிஞ்சதுனால அவருக்கு இந்த பிறவி எடுத்து இந்த பிறவியில் அவர் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சு அதே சமயத்துல இந்த பகவானோட அந்த கைங்கரியங்களையும் விடாம அவனையே நினைச்சுட்டு அவனுக்காகவே வாழ்ந்தவர் தான் இந்த ஜெயதேவர். இப்போ ஒரு பொதுவா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் அந்த ஆசிரியர் தவறு செய்யறதுக்கும் அதே தவிர வேறொரு சாதாரண மாணவனோ இல்ல ஒரு சாதாரணப்பட்டவாளோ தவறு செய்யறதுக்கும் தவறுகள் ஒன்னா இருந்தாலும் தண்டனைகள் கண்டிப்பா வித்தியாசப்படும். தண்டனை மட்டும் கிடையாது, பார்வைகளுமே வித்தியாசப்படும். ஏன்னா ஆசிரியராக இருக்கிறவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் ஒரு மனிதனோட இயல்பு. அப்புறம் மனுஷர் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த ஆசிரியர் அப்படின்ற அந்த ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதற்குண்டான பெருந்தன்மையோ அதுக்குண்டான கர்வம் இல்லாமையோ அதுக்குண்டான கல்வியோ எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படித்தான் இந்த ஜெயதேவருக்கும் இந்த பிரிவில் கிடைச்ச விஷயம் அவர் போன பிரிவுல மிகச்சிறந்த மகான். யாருன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கேளுங்க, யாருன்னு தெரியும். அப்பேற்பட்டவர் அந்த மாதிரி தவறு செய்திருக்க கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த கதையில வரக்கூடிய அற்புதமான தாற்பயம். இப்ப அப்படி இருந்தும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த பகவானை நான் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நிம்மர் இல்லையா? அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தார் இல்லையா? அதுதான் இவரோட பெருமைகள். இதான் நீங்க அனுபவிக்க போறோம். வாங்கோ, எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுவோம். ரொம்ப அற்புதமான கதை இவரோடது. எல்லோரும் கேட்டு உங்க குழந்தைங்களுக்கு எல்லாமோ அனுப்புங்கோ, எல்லாருக்கும் சொல்லுங்கோ. ஏன்னா அந்த பக்தியோட வழி மட்டும் கிடையாது, அந்த ஞானத்தோட வழி இது. அந்த பரம்பொருளை எப்படி நம்ம தீர்க்கமாக நம்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால எல்லாரும் இதை உங்களோட குழந்தைகளுக்கும் போட்டு காட்டுங்கோ, எல்லாரும் கேட்கட்டும். ரொம்ப ஆச்சரியமான இந்த கதை இருக்கும். கடைசி வரைக்கும் கேளுங்கோ, வாங்கோ. राधावदन विलोकन विकसित विवित विहार विभंगम जलनिधिमिव विधुमंडल दर्शन जलनिधिमिव विधुमंडल दर्शन तरलित तुंग तरंगम हरिं एकरसं सिरं अभिलषित विलासं श्री जयदेव पणित विभव श्री जयदेव पणित विभव दुग्नीकृत पूषण भारं प्रणमत कृति विनिदाय हरिं प्रणमत कृति विनिधाय हरिं रुचिरं स्वकृतोतय सारं हरिं एकरसं सिरं अभिलषित विलासं साददर्श. இந்த அற்புதமான கல்யாண அஷ்டபதிக்கு ஒரு அருமையான ஒரு கதை உண்டு. என்ன தெரியுமோ? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
எழுதியவர் யார் தெரியுமா? இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற ஜெயதேவர் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு பக்தர் தான். ஜெயதேவர் ரொம்ப அற்புதமான கவிதைகள்லாம் எழுதுவார். என்ன மாதிரி கவிதைகள் தெரியுமா? அந்த கண்ணனை எப்ப வர்ணிச்சு, அந்த கண்ணன் எல்லாரோடையும் அந்த கோபிகளோட விளையாடுறது, அப்புறம் அந்த குழந்தைங்களோட விளையாடுறது, அப்புறம் அந்த யசோதையை பாடாப்படுத்துறது, அப்புறம் நிறைய லீலைகள் பண்ணார், நிறைய அரக்கரை கொலை பண்ணார், நிறைய கம்சனம் சாரெல்லாம் கொலை பண்ணார். இதெல்லாம் பார்த்து 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 அப்படியே நேர்ல பார்த்து அப்படியே மனமுறைக்கு எழுதுவாராம். இதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை ஒரு உட்காந்து என்ன கவிதை எழுதிட்டு இருந்தார். அந்த கண்ணனோட ராதையும் இருக்கிற அந்த காதல் லீலைகள் இருக்கு இல்லையா, காதல் அனுபவங்களை பார்த்துட்டு அப்ப இவர் எழுதினாராம். யாரு? ஜெயதேவர். என்ன எழுதினார் தெரியுமா? ராதே, உன் நினைவால நான் அப்படியே தகுச்சு குதிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சிரசுல உன்னுடைய பனி போன்ற அந்த தாமரை பாதங்கள் இருக்கு இல்லையா, அது என் மேல வச்சாதான் என் தாகம் அடங்கும் அப்படின்னு எழுதினாராம். இப்பதான் எழுதும் போது அவருக்கு தெரியல, ரொம்ப பெருக்கு அந்த ராதை மேலையும் பெருமாள் மேலையும் இருக்கிற பக்தியில எழுதி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அதை பிரிச்சு பாக்குற உடச்ச உடனே அவருக்கு இறந்து வைக்கணும் அப்படின்னு. அதாவது கண்ணனோட பாதங்கள், கண்ணனோட தலையில ராதையோட பாதங்களாம். கண்ணனோட பாதங்களே கண்ணனே ஏற்பட்டவங்க இல்லையா. போன ராமாயணத்துல ராமரோட அந்த பாதுகைகளையே 16 வருஷம் ஆண்டாலே, அப்பேற்பட்ட பாதுகைகளை தன்னோட திறமையில தாங்கிண்டு பரதன் ஆட்சி செய்தானே, அப்பேற்பட்ட பாதங்கள் இருக்கிற அந்த கிருஷ்ணர் தலையில இப்ப ராதையோட பாதங்கள். அவ என்ன ஒரு சாதாரண கோபிகர்ஷி, அவ ஏதோ கண்ணன் மேல பக்தி இருக்கிறவதான். அவளோட பாதங்கள் இவரோட தலைமையில இருக்கணும்னு எழுதினதை பார்த்தோம்னா அப்படியே வெக்கம் தான் அவருக்கு. இப்படி கூட யாராவது எழுதுவாளா? ஒரு பொண்ணோட பாதையை தூக்கி பெருமாள் மேல தலைமை வை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாளா? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுது. இப்போ என்ன பண்ணாதான், சரி இதே மாதிரியோ எதையோ பார்த்துட்டு அறுபடியா நினைச்சுட்டு எதையோ எழுதி முடிச்சோம், இனிமேல் இருக்கக்கூடாது, இது வேண்டாம்னு சொல்லிட்டு கீழ்ச்சி போட்டுட்டு இதுவே அந்த ஓலையை போட்டு என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு சாதாரணமா தன்னோட மனைவியான பத்மாவதி கிட்ட சொல்லிட்டு ஆத்தங்கரைக்கு நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு உடம்புனா எண்ணெய் தடவிண்டு குளிக்க போயிட்டார். ஏன்னா ஏதோ மனசு செஞ்சானப்பட்டு ஏதோ எழுதிட்டோம், நமக்கே பிடிக்க எழுதினது, தேவையில்லாம கிருஷ்ணனோட தலைவர் போய் ராதை பாதங்களை வைக்கணும்னு சொல்றது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு வேண்டாம், நம்ம போயிட்டு வந்துட்டு எழுதி பார்ப்போம், அப்ப நல்லா வரும், கவிதைகள்லாம் நல்லா வருமே, அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது ரொம்ப போர் அடிச்சதுன்னா ஒரு பிரேக் கொடுப்போம் இல்லையா. அது போயிட்டு வருவோம், கொஞ்சம் மனசு கொஞ்சம் பிரைட்டா, மனசு ஒர்க் பண்றதா, மைண்ட் ஒர்க் பண்றதா பார்ப்போம் இல்லையா. அது மாதிரிதான் இவர் என்ன பண்ணார், கிளம்பி போயிட்டாரு. இவர் கிளம்பி போயிட்டாரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பத்மாவதிக்கு தெரியாது, அவர் ஏதோ எண்ணெய் தெரியாத வந்து பார்த்தா, சரி ஏதோ குளிக்க போறாரு, குளிச்சுட்டு வருவா சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவா, சமையல் வேலை பண்ணிட்டே இருந்தான். அப்போ கதவு தட்ட சத்தம் கெடுது. யாரு இது? இப்பதான் அவர் குளிக்க போனார். சரி ஓகே அவர் சொல்லிட்டு வாசல்ல போய் கதவு திறந்து பார்த்தா ஜெயதேவர் என்னையோட திரும்ப வந்திருக்கு. பார்த்தானே இருக்கு, என்ன சுவாமி இப்பதான் போனேன், அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல போனேன், போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது, அதை கையோடு இந்த ஓலையில எழுதிட்டோன்னு வச்சுக்கேன், அப்ப கொஞ்சம் மறக்காம இருக்கும், அதுக்கப்புறம் அதை இது பண்ணிடுவேன், சரி பண்ணிடுவேன், போட்டோல பண்ணிடுவேன், அதுக்குதான் அதுக்கு அந்த ஓலை இருக்கிற கவிதை என்னவோ போனோமா குளிச்சுட்டு வந்தோமா அதுக்கப்புறம் தான் எழுதுறது, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் மறக்கும், சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாவோ அந்த ஓலையை கொண்டு கையில கொடுத்தா, இவர் எந்த வரிகளை அடிச்சாரோ வேண்டான்னு கிழிச்சாரோ அதே வரிகளை ரொம்ப ஆச்சரியமா இந்த கல்யாண அஷ்டபதியில எழுதி அப்படியே அந்த ஓலையோடு வச்சுட்டு போன பெருமாள். பெருமாள் தான் சொல்லணும். ஏன் பெருமாள் சொல்லுவேன், இப்படி ஒரு போயிட்டாரா, சரி நான் அதை குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இது பத்மாவதி தெரியாது, அவள் எடுத்து ஓரமா வச்சுட்டான், ஏதோ எழுதி கொடுத்துருக்க ஓரமா வச்சுட்டான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயதேவர் என்ன பண்ணார், குளிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு, பத்மாவதி அந்த ஓலையை கொஞ்சம் எடுத்து கொடு, எழுதுன இப்போ உட்காந்து காத்தால ஏதோ சரியா மனசே சரியில்லை கொடுங்க அப்படின்னு. மனசே சரியில்லையா, ஏதோ எழுதினு அப்புறம் மனசு சரியில்லைன்னா, இல்ல எழுதினா கீச்சு போட்டேன் அப்படின்னாரு. எழுதி கீச்சு போயிட்டா, எங்க கீச்சு போட்டு என்ன பாருங்கோ அப்படி சொல்லிட்டு அந்த ஓலையை கொண்டு வந்து கையில கொடுத்தா காத்தால இவர் எழுதினா அதே வரைக்கும் அந்த ஓலையில பார்த்தோம்னா, இது என்ன நாம கிழிச்சு போட்டுட்டோமே, இதுதான் எழுதினதுன்னா என்ன எப்படி சொல்லிட்டீங்க நீங்கதான் நீங்க என்ன தலையோட எல்லாத்தையும் முடிச்சுன்னு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்துல திரும்பி நீங்க தான் வந்தீங்க, வந்துட்டு எனக்கு அந்த ஓலை எடுத்து கொடுன்னு கேட்டீங்க, உங்க என்ன கையோட நான் இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நான் உடனே எழுதி முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கோ, எழுதினீங்கோ, அதான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேனே, அதான் அந்த ஓலை அப்படின்னு ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாராம் ஜெயதேவர். நான் திரும்பி வரவே இல்லையே, நான் எண்ணெயை தவிட்டு நான் குடிக்க போனவன் தானே, நான் வரவே அப்படின்னு. இன்னும் எப்படி சொல்றீங்க, நீங்க தானே வந்தீங்க, வந்து எங்கிட்ட ஓடுகிட்ட பாருங்க, தொட்டு பாருங்க, அது எண்ணெய் அந்த ஓலையை பாருங்கதான், ஓலையில அவரோட எண்ணெய் கரை அப்படி இருந்தது. அந்த பார்த்தோன்னு அப்படியே அசந்து போயிட்டாராம். நான் வரல பத்மாவதி போயிட்டாராம் எழுதுண்டு. நீங்க வரலையா அப்படின்னா யார் வந்திருப்பா,
அப்படின்னு ஒண்ணு அப்படியே ஜெயதேவருக்கு கண்ண தனியா வந்துதான். பத்மாவதி காலையில இந்த கிருஷ்ணர் ராதையோட அன்பை பத்தி, அந்த லீகரை பத்தி அந்த ஓலையில எழுதின பத்மாவதி அப்படி எழுதும் போது அந்த இடத்துல இந்த ராதையோட கால்களை தன்னோட சிரசுல பெருமாள் தாங்கிக்கிற மாதிரி எழுதிட்டுன்னு கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா அது கிடையாது, அதுதான் எனக்கு தேவை, அந்த பக்தி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனையும் எழுதிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுதாராம். இது அழுதுண்டே இருக்கும்போது அவருக்கு இன்னொருத்தம் தான், பத்மாவதி இன்னொரு நீ கவனிச்சியா, நீ அந்த பெருமாளை தரிசனம் பண்ணியே, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பக்தி உனக்கு, எனக்கு அந்த பக்தி இல்லையே, இந்த மாதிரி எழுதி நின்று தோத்து என் ஊரிலேயே உனக்கு காட்சி கொடுத்தாருன்னு அவ்வளோ அழுதுட்டாராம். ஆஹா, என் பெருமாள் எனக்காக என் கிருஷ்ணன் ஓடி வந்தானேன்னா பத்மாவதி மிகச்சிறந்த பக்தையாச்சு அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அழுதாலாம். அந்த பாடல் தான் இந்த அஷ்டபதியில வரும். அததான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இப்ப வாங்கும் இந்த ஜெயதேவரியா இவரோட பக்தி என்ன, இவரோட கதை என்னங்கிறதுலாம் அனுபவிப்போம். வாங்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கூட சேரிக்கும் கீழுங்கும். இப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் கூட இந்த மன்னர்கள், அதுவும் இந்த கலியுகத்துல வாழ்ந்தவாதான் அச்சாமூர்த்தி பெருமாளே அருட்கடாட்சம் செய்த அற்புதமான பக்தர்களை வாழலாம். வாங்கும், இன்னைக்கு இந்த ஜெயதேவரை பத்தி அனுபவிப்போம். பூரி ஜெகநாத் கோயில் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அச்சயமாக அந்த கிருஷ்ண பரமாத்மா யாரோட, அண்ணன் பலராமனோட தங்கை சுபத்திரியோட நமக்கு ரொம்ப அச்சமா காட்சி கொடுத்தாரு. அப்புறம் சக்தி வாய்ந்த பெருமாள். அந்த தேசத்துக்கு, அந்த திவ்ய தேசத்துக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பூரி ஜெகநாத் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அதாவது அந்த கிராமம் பேர் என்னன்னா துண்டு தெய்வம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நாராயண சாஸ்திரியர் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான மகனியர்கள், அற்புதமான மகானவர். அவரோட மனைவி கமலாபாய். இந்த 2 பேருமே ரொம்ப தெய்வ பக்தி இருக்கிறவா. அந்த கிருஷ்ணரையே சதா சர்வகானம் நினைச்சுட்டு இருக்கிறவா. அவளுக்கு வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லைன்னு இருக்கிறவா. இப்படியே வாழ்ந்தனால நல்ல ஓரளவுக்கு நல்ல பணக்கம் செல்வம் இருக்கலாம். இது இப்படியே வாழ்ந்து கொண்டு வந்த அந்த தம்பதியர்களுக்குள்ள ஒரு பெரிய குறை இருந்தது. என்ன தெரியுமோ, அந்த மனைவிக்கு தனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற குறை ரொம்ப பெருசா இருந்தது. அதனால சதா சொல்றவர்களும் அந்த கிருஷ்ணர்கிட்ட அந்த குழந்தை வேண்டியே, குழந்தை பாக்கியம் வேண்டியே பிரார்த்திக்க ஆரம்பிச்சார். ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறா இந்த நாராயண சாஸ்திரி இருக்கிறதுக்கும் அவர் பெருமாள் கிட்ட, எனக்கு எப்போ உனக்கு கவச்சம் கொடு, உனக்கு எப்ப பார்த்தாலும் நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், இதுக்காக நல்ல உடல் நிலத்தை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எவ்வளவு தேவை அந்த செல்வங்களை எனக்கு கொடு அப்படின்னு வாங்கிட்டே வந்தார். 2 பேரும் டோட்டலி கான்ட்ரவர்ஷியல் இல்லையா? ஏன்னா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறான், இவர் குழந்தை பாக்கியம் ஒரு ஆசைப்படுறவர், எனக்கு உன்னோட அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னு வேண்டிட்டே இருந்தாரா. அதனால பெருமாள் கனவுல கிருஷ்ணர் என்ன சொன்ன தெரியுமா, கவலைப்படாத, உன்னோட மனைவியோட அந்த ஆசையை நிறைவேற்றி இருப்பேன் அப்படின்னாரு. இவருக்கு கண்ணு வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மனைவியோட ஆசையை நிறைவேற்றி வைப்பேன் பெருமாளே என் கனவுல சொல்லிட்டாரு. என் மனைவிக்கு என்ன ஆசை, அவ என்ன ஆசைப்பட போறா, எப்பவும் உண்மையே நினைச்சிருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும் தானே ஆசைப்படுவான். என்ன ஆசைப்பட போறா இல்லையா? அப்ப ஏன்னா இவர் அப்படிதானே வேண்டியிருந்தார். அதனால மனைவியே அப்படிதான் வேண்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா அவர்கிட்ட சொன்னார். அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு பெருமாள் கனவுல நீ ஏனோ பெருமாளை வேண்டினியாவே, ரொம்ப வேணும் 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 அழுதியாமே அந்த பாக்கியத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லியிருக்கார், வா உங்களுக்கு நிச்சயமா கொடுத்தாரு அப்படின்னு அவருக்கு அது சந்தோஷமா இருக்கு. அப்ப இவ கேட்ட, நீ என்ன இப்படி வேண்டிட்ட, வேண்டினதுக்கு சொல்ல மாட்டான், ஆனா பெருமாளே சொல்லிட்டார்ல, நீ என்ன வேண்டினேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த மனைவி சொன்னாலாம், சுவாமி எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நான் வேண்டினேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப குறையா இருந்தது, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் நல்லா இருக்குமேன்னு வேண்டினேன்னு சொன்ன உடனே இந்த நாராயண சதுரி பாவம் வந்துச்சு. நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு சக்தி கொடு, அதுக்கு உடல் இடத்தை கொடு, எனக்கு செல்வங்கள் கொடு, நான் வேண்டினா தேவனும் சாகப்போற ஒரு மனித கதையை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிருக்கியே, இப்படிதான் வேண்டுவா, இதுக்கான அந்த பெருமாள் நீ வேண்டுவ, இதுக்கெல்லாமா அந்த பெருமாள் வேண்டலாமா, மோட்சத்தை கொடுன்னு கொடுக்க வேண்டிய பெருமாள் கிட்ட போயிட்டு இதுவாக கொடுன்னு ஒரு வேண்டியே, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு ரொம்ப கோபத்தோருக்கு சண்டை போட்டுட்டாரு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுவாமி என்ன மன்னிச்சிடுமா சுவாமி, நான் ஒரு பேருதானே, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டது தப்பு இல்லையே அப்படின்னு ஒரு ஆட ஆரம்பிச்சிட்டான். அந்த கிருஷ்ணர் விட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். பெருமாளே, எங்க ஆட்டுக்கு அது மாதிரி வேற மாதிரி வேண்டும் போது நான் வேற மாதிரி வேண்டிட்டேன், நீ இந்த மாதிரி சொல்லிட்டியே பெருமாளே, நீ தான் அதுக்கு எதனா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வர வேண்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் பெருமாள் மறுபடியும் கனவுல வந்தார். நாராயண சாஸ்திரி, என்னதான் இந்த உலகத்துல இந்த மண்ணில பிறந்ததுக்கு அப்புறம் என்னதான் எனக்கு பண்ணணும் செய்யணும் நினைச்சாலும் எனக்கு கஷ்டத்துல இருக்க இல்லையா, அதனால கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும். ஆனா எப்ப ஏற்பட்ட குழந்தை உனக்கு பிறக்க போறான்னு தெரியுமா,
சாட்சாத் அந்த வேத வியாசரே 5 வேதங்களை பிரிச்சு கொடுத்து 18 புராணங்கள் கொடுத்தாரு. அந்த வேத வியாசரே உனக்கு மகனாக அவதரித்தார். நீ கவலைப்படாத, ஆச்சரியமான ஒரு குழந்தையாக வாழணுமா, அதுக்கு நான் சாட்சி, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா இரு, உன் மனைவி வேணுன்றதுல எந்த தப்பும் கிடையாது, அதனால நீ நல்லா சுவிட்சமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறந்துட்டு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, ஆஹா மனைவியோட அந்த இதுக்குதான் அவர் பெருமாள் வந்து அனுகிரக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துலதான் 10 மாதத்துல அற்புதமான ஒரு ஆச்சரியமான குழந்தை பிறந்தார். அவர்தான் ஜெயதேவர். இப்போ ஜெயதேவர் சொல்லும் போது ஏற்கனவே பெருமாள் சொன்னார் இல்லையா, அந்த வேதவியாசரோட ஒரு வடிவமாக அவதரிச்சவர் சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. என்னன்னா, இவர் போன ஜென்மத்துல வேதவியாசராக அவதரித்தவர். வேதவியாசருக்கு அது அடுத்த பிரிவு இருக்கக்கூடாது. ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரத்துல அந்த வியாசரை பத்தி ரொம்ப பிரசித்தியா சொல்லுவாங்கன்னா, 18 வேதங்களை கொடுத்தவன் அவர்தான். மகாபாரதன்ற 5வது வேதத்தையும் கொடுத்தவர் தான். 4 வேதங்களை ஆச்சரியமாக இந்த மண்டலத்துக்கு பிரிச்சு கொடுத்தவர் அவர் தான். எப்பேற்பட்ட மகானவர்! அந்த விஷ்ணு ரூபமான அந்த வியாசரா ஜெயதேவராக அனுபவிக்கிறார். இது என்ன இது அப்படின்னு சொல்லும் போது, ஆமா, இதுக்கு நிறைய சொல்லப்பட்ட கதைகளும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கதைகள் தான். வாங்கும் என்னன்னா, வேதவியாசர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், அப்புறம் பாகவத புராணம், அதுக்கப்புறம் தேவி புராணம், அப்புறம் ஸ்கந்த புராணம், விநாயக புராணம்னு எல்லா தேவதைகளுக்கும் புராணங்கள் இருக்கு. இப்ப இந்த புராணங்கள் சொல்றது, இது பிரம்ம புராணம் எடுத்துக்கோங்களேன். அதுல பிரம்மாவை பத்தின விஷயங்கள் மட்டும்தான், பிரம்மாவை சேர்ந்த, பிரம்மாவை புகழ்ந்து சொல்லக்கூடிய, பிரம்மாவே ஒரு முழு தேவதையாக நிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் பிரம்ம புராணம். அதே மாதிரிதான் தேவி புராணம். தேவி புராணம் மகாசக்தி, மகாதிபர சக்தியை முன்னிறுத்தி அவளை சுற்றி நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் தேவி புராணம். பாகவத புராணம் இது வந்து அந்த பெருமாளோட அவதாரங்களை பத்தி சொன்னாலுமே அதுல முக்கியமாக பாகவத பெருமக்களை பத்தி அவளோட பெருமையில சொல்லக்கூடிய ஆச்சரியமான புராணம் பாகவத புராணம். இதுல விஷ்ணு புராணம் விஷ்ணுவை பத்தி தான், சிவபுராணம் சிவனை பத்தி தான். இப்ப இத்தனை புராணத்துல கடைசி ஒரு புராணம் இருக்கு. அது என்ன தெரியுமோ, பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு சொல்லுவான். பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு சொல்றது, இதுல எந்த தெய்வதை ரொம்ப சக்தியா இருப்பா அப்படின்னா, பிரம்மாண்டமா எது இருக்கோ அதுதான் சக்தி. புரியலையே, என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது, புராணத்துல எந்த தெய்வங்களும் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வே கிடையாது. விஷ்ணு, சிவன், பெருமாள், கந்தன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா இதுல என்ன தெரியுமா, இந்த பார்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கண் மட்டும்தான் ரொம்ப பெருசு. கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த காதுகள் மட்டும்தான் பெருசு. பேசுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த வாய் மட்டும்தான் பெருசு. அது மாதிரி ஜீரணம் அப்படின்னா அந்த உள்ள இருக்க குடல் தான் பெருசு. இப்ப நடக்கணும் அப்படின்னா அந்த கைகளும் கால்களும் இயங்கும் போது கைகள், இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த சமயத்துல அது பெருசு. அப்படி பார்த்தா எல்லாமே எல்லா வகையிலும் ரொம்ப வசத்தியானவை. இதுல ஏற்றதாகவே கிடையாது, எல்லாமே சமம். இதுல ஆண்டவனும் சமம் தான், மனிதர்களும் சமம் தான், விலங்குகளும் சமம் தான், நீர்ல வாழ மீன்களும் சமம் தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிரம்மாண்ட புராணம். எல்லாமே சமம், இதுல பேதமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான இந்த பிரம்மாண்ட புராணத்தை அதை எழுதி கொடுத்தவரும் வேதவியாசர் தான். அவர் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, சரி நமக்கு முடிஞ்சிட்டு இனிமே இந்த கடமை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து விண்ணுலகில புறப்பட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. சரி, விண்ணுலகம் புறப்பட்டு போனோம்னா உயிரை மாச்சிக்கணும் இல்லையா, அப்ப என்ன பண்றாரு, கங்கையில இறங்கிடுவோம். ஏன்னா இருக்கிறதுலயே புனிதமான ஒரு கங்கை தானே, அவளிடத்துல நம்மளோட ஐக்கியப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து பெருமாளோட மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நேரா கங்கையில போயிட்டு இறங்கத்துக்கு ட்ரை பண்றாரு, முயற்சி பண்றாரு. அந்த சமயத்துல நந்தி பகவான் இருக்கார் இல்லையா, அதாவது சிவபெருமானோட வாகனமான நந்தி பகவான், அவர் இந்த மிகச்சிற பாகவதர். அவர் என்ன பண்ணார், அந்த கங்கையில நீராட வந்தார். அவர் வந்து இந்த வேதவியாசரை பார்த்தார். வேதவியாசர் என்ன பண்ணாருன்னா, அபராதட்சமாபர ஸ்லோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது இந்த ஸ்லோகம் என்னன்னா, அறியாம நம்ம சரியான செய்ய தவறுகள் எவ்வளவு இருக்குல்ல, நம்ம தெரிஞ்சே நிறைய செய்யறோம், அது வேற விஷயம். வேதவியாசர் மாதிரி எடுத்துவார்னா தெரியாத செய்ய எத்தனையோ தவறுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார்கிட்ட வேண்டியது தெரியுமா, சாட்சாத் வந்து கீதையை கொடுத்தாரே கிருஷ்ண சுவாமி, அவனிடத்துல ஒரு வேண்டியது, அடே கிருஷ்ணா, என்னோட பாவங்கள்லாம் அறியாம செய்த எத்தனோ பாவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு நீதான் நிவர்த்தி பண்ண கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப உரத்த குரல சொன்னார். அந்த இடத்துல நீத வந்தோரும் அவருக்கு கோவம் வந்துருக்கு. ஏன் கோவம் வந்ததுன்னா, பிரம்மாண்ட புராணத்தை எழுதி முடிச்சு தன்னோட கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போறவர் அந்த புராணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணு இல்லையா, அதற்கு மீனும் ஒண்ணுதான், விலங்குகளும் ஒண்ணுதான், கடவுளும் ஒண்ணுதான் போது, நீ கிருஷ்ணர் எப்படி வசத்திய சொல்லி கிருஷ்ணர்கிட்ட எப்படி வேண்டின்னு இந்த இதுக்கு போவ, இந்த கங்கையில எப்படி நீ கலந்து போவ, அப்போ உனக்கு இன்னும் ஞானம் வரல.
எவ்வளவு பண்ணியும், அதாவது இத்தனை புராணங்கள் கொடுத்தோம், இத்தனை வேதங்களை பிரித்து கொடுத்தோம், 5வது விதமான மகாபாரதத்தை கொடுத்து கூட உனக்கு இந்த பிரம்மாண்ட புராணத்துல நீ சொன்ன மாதிரியான அந்த விஷயங்களை நீயே ஃபாலோ பண்ணலன்னா, உனக்கே தெரியலன்னா அப்ப யார் செய்வா இல்லையா? அப்ப நீ எழுதினது தவறு அப்படிங்கிறாங்க இல்லையா? உன்னோட புரிதல் ரொம்ப தவறா இருக்கு இல்லையா? இது நல்லது இல்ல. நீ ஒரு பெருமாள் இப்படி வேண்டக்கூடாது, அப்படிப்பட்ட சிவபெருமானும் வேண்டக்கூடாது, அவர் யாரையும் வேண்டக்கூடாது. அவன் நந்தி பகவானுக்கு கோபம் எதனாலன்னா, இந்த மாதிரி ஒரு எதுவுமே எல்லாத்துக்குமே சமம் சொல்லும் போது நீ எப்படி ஒரு கடவுளை நீ வந்து பிரதானமா வச்சு இந்த மாதிரி வேண்டுவ? அதுவும் கடைசி காலத்துல அந்த இதுல போகும்போது நந்திகளை தன்னோட உயிரை மாய்த்து இந்த பிரிவை முடிச்சுக்கணும்னு போகும்போது நீ பண்ணலாமா அப்படின்னு நந்தி பகவானுக்கும் வேதவியாசத்துக்கு பெரிய ஆர்குமெண்ட் இருந்துச்சு. ஆர்குமெண்ட்ல வேதவியாசம் அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. நான் சொன்னதுதான் சரி, எனக்கு எல்லாமே என் பெருமாள் தான், அவர் தான் எனக்கு முக்தி கொடுக்கணும், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒண்ணு நந்தி பகவானுக்கு கோபம் வந்துச்சு. அதுல நந்தி பகவான் இன்னொன்னு கேட்டாராம், வியாசரே, பிரம்மாண்ட புராணத்துல எல்லாரும் சும்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, நீங்க இங்க இந்த இடத்துல கங்கையில எங்க வந்திருக்கீங்க? காசியில வந்திருக்கீங்க. இந்த காசியில விஸ்வநாதன் தான் விஸ்வரூபி, அவன் தான் இங்க வசதி. அவனுக்கு இடத்துல நீ வந்து வேண்டாம இந்த அபராதட்சமானத்தை சொல்லிட்டே வந்து ஓர்மந்தகம் பண்றீங்களே, அதனால உங்களுடைய இந்த தூக்கிய கைகள் இருக்கு பத்தியா, 2 கைகளை தூக்கிங்கன்னீங்களே, அந்த மூழ்கிய கால்கள் இருக்கு பத்தியா, 2 வெட்டப்படட்டும் அப்படின்ட்டு, அதாவது விட்டு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இதை உடனே வியாசர் வச்சாராம், இந்த சமயத்துல உன் சாபம் எனக்கு எப்படி பலிக்கும்? நான் தான் உயிர் வரப்போறதே, இதோ கங்கையில போய் என் உயிரை நான் விட போறேன், அப்புறம் உன் சாபம் எப்படி பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த கங்கையில போயிட்டு அப்படி தன்னோட சாபத்தை இது பண்ணிட்டார். ஆனா நந்திதேவன் என்ன சொன்னார், நான் சபிச்சிட்டன்ல, அடுத்த பிரிவுல இந்த சாபம் நிச்சயம் பலிக்கும். காசியில மறுபட்டதுனால விஸ்வநாதர் வந்து உன்னோட சாபத்தை தீர்த்தார், ஏன்னா நீங்க தான் உன்னோட சாபம் கொடுத்தேன். அதனால அடுத்த பிறகு நீ பிறந்து இதே காசியில இதே விஸ்வநாதர் வந்து உனக்கு அருள் பாலிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கையும் காலம் நல்லபடியா வந்து நீ அதுக்கப்புறம் இந்த சாப விமோசனம் பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவான் கிளம்பிட்டார். வேதவியாசர் என்ன பண்ணார், அந்த சமயத்துல வீடு விட்டுட்டார். அதனாலதான் அடுத்த பிறவில அவர் பிறந்த ஜெயதேவரா. இப்ப இது சொல்றீங்க, இப்ப கை காலில் வெட்டப்படட்டும் அப்படின்னா வேற சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நடந்துதான் கேட்டா ஆச்சரியமாக நடந்தது. வாங்கோ எல்லாமே பார்ப்போம், அவசரமே பட வேண்டாம், அவ்வளவு அற்புதமான பகவத்மனிதர். வாங்கும் எப்படி கை காலெல்லாம் வெட்டுப்பட்டதுன்னு சொல்றோம். வாங்கும் இங்க நாராயண சாஸ்திரிக்கும் கமலாபாய்க்கும் தேவதேவர் பிறந்தார் இல்லையா? 4 மேனியும் பொழுது வர்ணமாக சகல கலைகளும் கற்று ரொம்ப ஆச்சரியமாக. ஏன்னா போனது வேதவாசன் அப்படின்னா இந்த பிரிவில் இந்த வாசனை எல்லாம் இருக்கும். அத்தனையும் கற்று தேர்ந்தார், அவ்வளவு மிகச்சிறந்தவர், அவ்வளவு அழகிலையும் மிகச்சிறந்தவர். ஏற்கனவே ஓரளவுக்கு செல்வந்தர்கள் தான். ரொம்ப சந்தோஷமா ஜெயதேவர குழந்தை, ஏன்னா கிருஷ்ணரே பிறந்தான்னு நினைச்சுட்டு அவ என்ன பண்ணா அப்படியே ஆச்சரியமாக வளர்த்துன்னு இருந்தான். இப்ப என்னன்னா இப்படி நாளாக குழந்தைங்க இப்ப ஒரு கல்யாண வயசு வந்தது. கல்யாண வயசு வரும்போது இவரோட தாய் கமலா தாய்க்கு அந்த ஊர்ல ஒரு தேவசர்மான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இவர்களுக்கு மிகவும் ஒரு செல்வந்தர். அவருக்கு அவரோட பெண் வந்து ரொம்ப அழகு, பத்மாவதின்னு பேரு. பத்மாவதினு பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த தாமரை போலயே அவர் பாலாம், அவ்வளவு அழகான அந்த பெண். அந்த பெண்ணை எப்படியாவது தன்னோட பையனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலா நினைச்சிருந்து பெருமாள் வேண்டியிருந்தான். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே வேற யார்கிட்ட போய் கேட்கறது கிடையாது, உடனே அந்த கிருஷ்ணர்கிட்ட தான் கேட்பான். கிருஷ்ணா கொடுன்னு அந்த கிருஷ்ணரையே உருகி எனக்கு இது பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்பான். ஏன்னா வேற யாரையும் நம்ப முடியாது இல்லையா? எல்லாம் அவரை கிருஷ்ணரையே கேட்டு கிருஷ்ணரையே பார்த்துச்சுட்டு இருந்தான். எப்படியான தேவசபாவோட பொண்ணு இந்த பத்மாவதியே என் குழந்தை ஜெயதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சுவாமி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு உருகி இருந்தாலும் கிருஷ்ணருக்கு காதல விழுந்துச்சு. கிருஷ்ணர் என்ன பண்ண தெரியுமா, தேவசபாவோட கனவுல பெருமாள் வந்து காட்சி கொடுத்து இது மாதிரி உன்னோட மகள் பத்மாவதியே ஜெயதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடு, ரொம்ப ஆச்சரியமாக நல்ல வாழ்க்கை வாழ்வாகும், எதுக்கும் நீ கவலைப்படுவான்னா என்னோட பக்தன் தான் அந்த ஜெயதேவன் அப்படின்னு சொன்ன உடனே தேவசர்மாவுக்கும் ரொம்ப வந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரும் மிகச்சிறந்த பக்தர் இல்லையா? உடனே நேரம் ஓடி வந்து நாராயண சாஸ்திரி வீட்டுக்கு இந்த மாதிரி எனக்கு பெருமாள் கனவுல வந்து சொல்லிட்டு ஜெயதேவருக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த பத்மாவதியை ஆச்சரியமாக ஜெயதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்ப ஜெயதேவன் கல்யாணம் பண்ணிட்டாலும் 4 மணியும் பொழுது வண்ணமாக வளர்ந்தாலும் இதே மாதிரிதான் எப்பவும் பக்தி பஜனை இப்படியே வாழ்ந்து வந்தான். இந்த காலகட்டத்துல நாராயண சாஸ்திரி கமலாபாய் என்ன சொன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வயசாயிடுது, இங்க இருந்து எங்களோட என்ன இதுவும் உலக வாழ்க்கையில வாழறதுக்கு உண்டான இது இல்லை எங்களுக்கு, அதனால நாங்க வானப்பிரசம் போவோம். வானப்பிரசம் அந்த காலத்துல கர்ப்பாசிரமத்துல இருந்து வானப்பிரசத்தை போயிடுவான். ஏன்னா சன்னியாசம் போக மாட்டா, ஆனா சன்னியாசம் சன்னியாசம் தான் சொல்லுவான். இந்த சன்னியாசத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவான், தேங்க எல்லாம் பண்ணுவான். அதே மாதிரி பெருமாளுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு ஒரு தனியா ஒரு குடிசை ஒண்ணு போட்டுட்டு ஒரு காட்டு பகுதியில கிடைச்சதை சாப்பிட்டு அப்படியே இருந்து அப்படியே பெருமாட்டு மோட்சத்தை போயிடுவான்.
அந்த மாதிரி அவள் புறப்பட்டு போயிட்டா. இந்த இடத்துல ஜெயதேவரும் பத்மாவதியும் தான் ரொம்ப நாள் ஒரு மீனையும் பொழுது வந்தோமா எல்லாம் பஜனை எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஐங்கினம் பண்ணிட்டு வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு செய்யறதாலையும் பணத்தாலையும் அவளால முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவருக்கு எங்க பண்ணிட்டே வந்தா. இப்ப ஒரு விஷயம் கவனிக்கணும், என்ன தெரியுமா, சட்டியில இருக்க வரைக்கும் தான். சட்டியில ஏதோ ஒண்ணுன்னா அட்சய பாத்திரமா அல்ல குறையாம இருக்கிறதுக்கு ஏதோ இருக்கிற வரைக்கும் கொடுத்து 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 எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் செஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா ஏழையாவும் போயிட்டான். அவ ஏழையா போயிட்டாங்கிறதுக்காக எதாவது நிறுத்தினாலும் பார்த்தா அதெல்லாம் நிறுத்தல. அவ கொடுக்கறதையும் கொடுக்கணும், நல்லதான் அது ஒன்னும் அவளால இன்னும் முடிஞ்சது பெருமாளுக்கு அந்த கைங்களோட செஞ்சுதான் வந்தான். வேத பேசோட அம்சம் தானே அவரோட மறுக்கிறது ஏற்றவர். அந்த கொடுக்குற குணத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் இல்லையா? இப்படியே அவளும் பண்ணிட்டே வந்தா. இந்த இடத்துலதான் அவர் வந்து இந்த கவிதைகள்லாம் எழுதுவார். நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னாலே ராதையோட பாதங்களை பெருமாள் கிருஷ்ணன் தலையில தாங்கினார் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளே வந்து காட்சி கொடுத்தாரு இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. பெருமாளே நேர்ல வந்த காட்சி கொடுத்தாரு, அந்த மாதிரி எழுதிட்டு போனார் போல் இல்லைன்னு இவரோட அந்த பஜனைக்கும் இவரோட அந்த பாடல்கள் ரொம்ப பிரசித்தியா போயிடுது. இந்த கவிதைகளும் ரொம்ப பிரசித்தியா போயிடுதுன்னா பெருமாளே ரசிச்சு எழுதினார் அப்படின்னா யாருமே இது பண்ண மாட்டா இல்லையா? எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அதனால ரொம்ப ரசிச்சு எல்லாரும் வந்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டா. இவருக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடா. இப்போ இவர் வாழ்ந்த காலத்துலதான் அந்த பூரி கஷேத்திரத்துல ஒரு ராஜா இருந்தான். அவனும் ரொம்ப சிறந்த கவிஞன். அவனும் ரொம்ப அதிக பெருமாள் மேல் பக்தி கொண்டு வந்தான், கவிதைகள்லாம் எழுதி வந்தான். அதை வந்து அவரோட கவிதைகள் வந்து பிரசித்தமான ஆளு. எல்லாருமே இந்த ஜெயதேவ கவிதைகளை விரும்பி கேட்கிறாங்க, அவரோட பஜனைகள் தான் கேட்கிறாங்க, அவரைதான் நாடி போறான். இவன் வந்து ராஜா ஒரு நாள் இவனுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல, நம்ம இவ்வளவு பண்றோம், இவ்வளவு ஆத்மக்களுக்கு செய்யறோம், நம்ம கவிதைகளை வந்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது எப்படியான இதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஜெயதேவர்கிட்ட சண்டைக்கு போறான். ஜெயதேவர் சொல்லிட்டாரு, எனக்கும் அது கிடையாது, நான் கவிதை எழுதுனே எனக்கு பெருமாள் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அது கவர்மெண்ட் பண்ண முடியும்ல. ஆனா அது ஒத்துக்கல. சரி, எனக்கு வந்து நான் எழுதுற கவிதைகள் ரொம்ப உசத்தியா இல்ல நீ எழுதுற கவிதைகள் ரொம்ப உசத்தியான்னு சொல்லிட்டு இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள வச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு. சரி, எல்லாரும் அறிஞர்கள்லாம் என்ன ராஜா வச்ச என்னதான் அவன் சொல்றது கேட்கணும் இல்லையா? என்ன பண்ணா இவரோட பூரி ஜெகநாதர் கிட்ட இந்த ராஜாவோட சில கவிதைகளையும் உள்ள வச்சுட்டு இவரோட ஜெயதேவரோட ஓலைச்சுவடி இருக்குல்ல, அவர் எழுதியிருக்கிற நிறைய கவிதை அதையும் எடுத்து உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் சரி காத்திருந்தா பெருமாள் என்ன முடிவு கொடுக்குறாரு. ஏன்னா யாரோட ஓலையை எடுத்து அவர் கொடுக்குறாரோ அந்த கவிதைகள் தான் மிகச்சிறந்த கவிதையும் ஒத்துக்கணும். அது வந்து எல்லாரும் வந்து மக்களும் ஒத்துக்கணும், இப்ப எல்லாரும் ஆனஷா ராஜாவும் அதை தான் ஒத்துக்கணும். அதாவது சரி நல்லா காட்டுங்க. ராஜாக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம தானே நம்ம செய்யறது வந்து நம்ம பண்றோம், நமக்கு தானே எல்லாம் பண்ணுவார் பெருமாள், நமக்கு பண்ணாம எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த கர்வம். சரி, இது பக்தியில் கலந்த கர்வமா இருந்தாலும் கர்வம் தான். பெருமாளுக்கு பிடிக்காத விஷயம் அது எப்படி இருந்தாலும். பணத்துக்குதான் பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, அறிவு இருக்கு அப்படிங்கிற கர்வம் மட்டும் கர்வம் இல்லை. நமக்கு நிறைய பக்தி இருக்கு, நம்ம நிறைய கடவுளுக்கு பண்றோம், நம்மள மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த கர்வமும் பெருமாள் பிடிக்கவே பிடிக்காது. கர்வம் இல்லாத வாழ்க்கை தான் அவருக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்ணா, காத்திருந்தாலும் வழியில அவருடைய டவான கதவு திறந்தது பூரி ஜெகநாதர் கதவு திறந்தா உள்ள போய் பார்த்தா இந்த அரசனோட கவிதைகள் எல்லாம் பாத்தீங்களா அங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா இறஞ்சி போய் கிடந்தது. ஜெயதேவரோட கவிதைகள் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அந்த பெருமாளோட கையில அப்படியே போய் உட்கார்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஜெயதேவர் கவிதைகளை தான் ரொம்ப அதிகமா விரும்புறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதை பார்த்தோம்னா இவனுக்கு ராஜாக்கு மனசு இதுவாயிடுது. மற்றடா நம்ம வந்து ஏதோ நினைச்சிட்டோமே அப்படின்னு ஓன ஆட ஆரம்பிச்சிட்டான். சுவாமி, நான் வந்து உன் மேல இருக்கிற பக்தினாலதான் நான் அது மாதிரிலாம் பண்ணேன், நீ எனக்கு இது மாதிரி திறமை காமிக்காம ஜெயதேவர் காமிச்சிட்டே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து பெருமாள் வந்து அசீரியா சொன்னாராம், என் ஜெயதேவனோட கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உன்னோட கவிதைகள் எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல ராஜா, உன்னோட பக்தியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பக்தியோட சேர்ந்த கர்ப்பத்தை நீ விட்டுட்டு ஜெயதேவர்கிட்ட இன்னும் இதுவா இருந்து சேர்ந்து ரெண்டு பேரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், அவரோட சேர்ந்து எல்லா கவிதைகளையும் எழுதலாம், அந்த பஜனெல்லாம் நீ பண்ணலாமே, அது என்ன கண்டிப்பாக வந்து சேருமே, அதனால நீ ஜெயதேவர் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே ஜெயதேவ காலையில அந்த ராஜா வந்து காலில் விழுந்துட்டு உடனே அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் பண்ணி அவர் தன்னோடையே வச்சிருந்தான். இருக்கட்டும், எங்களோடய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அது அப்படியே இருந்தது. இப்ப இந்த காலகட்டத்துல பெருமாளே வந்து சொல்லிட்டாரு இல்லையா, ஜெயதேவரோட கவிதைகள் தான் ரொம்ப அற்புதம் சொல்லிட்டு இந்த மகாராஜா கிட்ட சொல்லிட்டாரு இல்லையா, அதனால எல்லாரும் இவரோட கவிதைகளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. இதை கேள்விப்பட்ட அவரோட மாமனார் யாரு, தேவசர்மா, அவர் வந்தார், மருமகனை பார்க்கறதாக வந்தார். இந்த சமயத்துல ஜெயதேவருக்கு ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, சரி நம்ம வந்து இவ்வளவு காலம் பத்மாவதியே கூட இருந்திருக்கா, கொஞ்ச காலமாவது கொஞ்சம் தனியா இருந்து அந்த தியானங்கள் அந்த யோகங்கள்லாம் வந்து நம்ம வந்து செய்து பார்க்கணும். ஏன்னா கூடயே இருந்து எல்லா கைங்களையும் அவளும் பண்றா, அவளை தொந்தரவு பண்ணாம நம்மளோட வேலைகளை நாமளே செஞ்சு நம்மளே பெருமாளையே இப்போ நினைச்சிருந்து அந்த மாதிரி தனிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது ஜெயதேவருக்கு.
அதனால என்ன பண்ண, இந்த இப்ப பத்மா ஊர்ல இருந்து வந்தா இல்லையா தேவசர்மா, இப்ப அவரை ஜென்ரலா அந்த காலத்துல என்ன பண்ணுவான், ஆட்டுக்கு வந்த வேலை சாதம் போட்டு விசாரிச்சு எல்லாம் பண்ணி அதனால ஊர் எல்லை வரைக்கும் வழி அமைச்சிட்டு வருவான். இப்ப இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இப்ப நம்ம ஒருத்தர மாத்துக்கு வராம வச்சுக்கோங்களேன், ஆளோட பேசி உட்கார வச்சு போயிட்டு வர அமைச்சிட்டாருன்னா, அப்பா போதும்பா இதுக்கப்புறம் நீ வந்தா எங்களால முடியாது அப்படின்னு அர்த்தமா. இப்ப சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், வாசல் வரைக்கும், அதாவது அந்த வாசல் கதவை திறந்து போயிட்டு வாங்கோ அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாங்கோ எப்பயானா வாங்கும், முடிஞ்சா வாங்கும், எப்பயானா ஒரு வாங்கும் அப்படின்னு அர்த்தம். இதே நீங்க சில பேரு வாசலுக்கு கார்ல ஏத்தி விட்டு இல்ல இந்த ரோடு வரைக்கும் போய் கொண்டு விட்டு வர பாத்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அடிக்கடி எங்காத்துக்கு வாங்கும், நீங்க இங்க வந்துட்டே இருக்கணும் எங்காத்துக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு. நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் விசாரிச்சு கொண்டு போய் விடுறதுல அந்த காலகட்டத்துல இப்ப அப்பா வந்திருக்கா இல்லையா பத்மாவதி அப்பா, அதனால அவ என்ன பண்ண, பத்மாவதி நேரா ஒரு கொண்டு தேவசர்மாவை அந்த ஊர் எல்லையில கொண்டு போய் எல்லாரும் போய் பார்த்து விட்டுட்டு வரணும் போயிருக்காவோ. இவர் என்ன பண்ணாரு, யோசிச்சு இல்லையா, தனிமையில நம்ம இருக்கணும், தனியா வாழணும் அப்படின்னு யோசிச்சு இல்லையா. அதனால என்ன பண்ணார், பத்மாவதிக்கு தெரியாம புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு ஒரு அமைதியான ஒரு இடம் தேடி, அமைதியான இடம்னா நான் யாருமே இல்லாத சிந்தனையே இல்லாத ஒரு காட்டு பக்கம், அங்க போய் உட்காந்து நிம்மதியா தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, இவ திரும்பி வந்தா பாருங்க, அந்த ஜெயதேவரை காணலையேன்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். இங்க எங்கேயோ தேவை இருக்கா காணலேன்னு. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு வழியா கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு ஆத்தங்கரையில தள்ளி அவரு அப்படியே தியானத்துல இருந்து அவளுக்கு உடனே பெருமாள் தான். ஏன்னா அவளுக்கு எல்லாமே எதுவானாலும் உடனே பெருமாள் தான். உடனே பெருமாள்கிட்ட வேண்டாம் ஆரம்பிச்சா, சுவாமி என்னோட சுவாமி ஜெயதேவர் என்னை விட்டு எப்பவும் பிரியாம இருக்கணும், அதுக்கு நீதான் அனுகிரகிக்கணும். அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டா, பெருமாளையே இது பண்ண ஆரம்பிச்சுட்டா, அவருக்கு அவரையே நினைச்சு உருக ஆரம்பிச்சுட்டா. அதனால பெருமாள் ஒரு நாள் கனவுல கவலைப்படாத, எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஜெயதேவர் உன்னை விட்டு போக மாட்டார், நீ எப்பவும் அவரோடதான் இருப்ப அப்படின்னு பெருமாளை நேர்ல சத்தியம் பண்ணி கொடுத்தானா இந்த பத்மாவதிங்கிற இந்த புகழவதிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தர்மபத்னியா இருந்திருக்கா ஜெயதேவருக்கு. ஜெயதேவருக்காகவே பிறந்தவர். இந்த உலக கைங்கரியங்களுக்காக ஜெயதேவர் எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி அந்த ஜெயதேவருக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னே பிறந்தவர் தான் இந்த பத்மாவதி. சரி, இப்படியே காலங்கள் ஓட்டி உருண்டு இருந்தேன். இதுல என்ன ஆச்சுன்னா, இந்த பகவான் தாஸ்னு ஒரு வியாபாரி அந்த ஊர்ல, அதாவது இந்த இவர் இருக்கிறது அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு கிட்டக்க தானே, அந்த ஊர்ல எனக்கு பகவான் தாஸ் ஒரு பெரிய ரொம்ப பக்திதான். ஜெயதேவரோட பாடல் எப்பவுமே கேட்டு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு அபரீதமான ஆசை. அவர்கிட்ட எப்படியான உபதேசம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப துடிச்சுருந்ததுதான் அந்த ஊர்லயே இருக்கிறவன். ஒரு சமயம் என்ன பண்ண, ஜெயதேவர் இந்த ஆத்தங்கரை நீராட போனாரா, அப்போ அவர் இந்த இவர் இருக்காருலயே அந்த பகவான் தாஸ் வியாபாரி எங்க ஆத்துக்கு வரணும், உங்களோட பாத தூளிகை எங்க வீட்டுல படணும், வீட்டுல பண்ண எங்க வீட்டுல சாப்பிடணும், எங்க வீட்டுல இருந்து எனக்கு உபதேசம் பண்ணணும், நிறைய பஜனை எல்லாம் பண்ணணும், உங்களோட பக்தியில நான் ரொம்ப மனசு கரைஞ்சு போயிட்டேன், என்னை இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுனான். சரி, அந்த ஜெயதேவர் அதை ஒத்துண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ண, அவரு ஏற்பாடு பண்ண தேரெல்லாம் ஏற்பாடு பண்ண. அந்த காலத்துல இந்த தேரெல்லாம் ஆனா வண்டி பஸ் இந்த காலத்துல தான் உங்களுக்கு 2 வீலர் 4 வீலர்லாம், அந்த காலத்துல தேர் வச்சிருப்பா பெரிய பெரிய வியாபாரிகள்லாம். அந்த தேர்ல ஏறி ஜெயதேவர் என்ன பண்ண, நேரம் அவருடைய இல்லத்துக்கு போனார். அந்த இல்லத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த கண்ணனுக்கு அழகான பூஜைகள்லாம் பண்ணார், ரொம்ப அழகான ஆராதனைகள்லாம் பண்ணார், பஜன்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணார். எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அவர் என்ன பண்ணாரு, பகவான் தாஸ் இவர் எல்லாம் பண்ணிருக்காரு இல்லையா, அதனால இவருக்கு நிறைய 1000 பொன் நகை யோசிச்சு பாருங்க, பெரிய வியாபாரி இல்லையாவ, அதனால பகவான் தாஸ். அதனால ஒரு 1000 பொன் நகை, பத்மாவதிக்கு நிறைய பட்டுப்படுவ, நிறைய தங்க வகைகள், அது இல்லாம நிறைய வைரத்தோடு எல்லாத்தையும் கொடுத்து அவரை நல்ல ஒரு தேர்ல ஏற்றி காவலர்களோட ஒரு 4 பேரை கூட அனுப்பிச்சு அவரோட துளையோட அவர் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சார். இவர் என்ன பண்ணுவார், வந்த வழி ஒரு அடர்ந்த காடு, பெரிய காடு. அந்த காட்டு வழியாதான் ஆகணும் இவரோட ஊருக்கு. காட்டு வழியா நேர்ந்து இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு கொள்ளையர்கள் அந்த இடத்துல இருப்பா எப்பவுமே. அந்த காட்டு வழியா யார் வந்தாலும் அவ நகைகள்லாம் கொள்ளடிச்சு ஆளுங்க சில சமயம் கொண்டுடுவா, சில டைம் கொள்ளடிப்பான். இந்த கொள்ளையடிச்சா பிறகு என்ன பண்ணா, தடுத்து நிறுத்தினான் இந்த கொள்ளையர்கள்கிட்ட. இல்ல அந்த ரத ஓட்டி என்ன பண்ணா, காவலர்கள் ரத ஓட்டுல கூடுமான வரைக்கும் ஃபைட் பண்ணா, அப்புறம் அவளை ஓடி போயிட்டான். அப்புறம் ஜெயதேவர் மாட்டிட்ட நிறைய 1000 பொன் நகை இருக்கு, நிறைய தங்க நகைகள்லாம் இருக்கு, பட்டு புடவைகள்லாம் இருக்கு. ஏன்னா ஊருக்கு எடுத்துன்னு போறாரு, பகவதாஸ் கொடுத்தாரு. அதனால இவருக்கு அதுல விருப்பமே இல்ல. உண்மையில சொல்ல போனா ஒரு பாவம், அவர் விருப்பமே இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் அவருக்கு ஆசை கிடையாது. அவருக்கு பகவத் கைங்கரியம் பண்ணணும், உனக்கு பஜனை பண்ணணும், கவிதை எழுதணும் அப்படின்னு இருந்தவன் தான். அப்படின்னு இருந்தவர் அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் கொடுத்து விட்டுனா, சரி இவ்வளவு ஆசைப்படலாம், மனைவிக்கு கொடுக்கலாமே, இல்லை யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் எடுத்துன்னு போனார். அது என்ன ஆச்சு, எங்க இந்த காவலர்கள் இந்த 2 கொள்ளையர்கள் நிறைய கொள்ளையர்கள் வந்தாலும்
அந்த அப்படியே சுத்தி வளைச்சுட்டு எல்லாத்தையும் கொடு, மரியாதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டார். அவர் அதை பத்தி கவலையே படல, ஏன்னா அவருக்கு தேவையில்லை, தாராளமா எடுத்துக்கோங்கப்பா, நீங்க எங்க வேணா இது பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, பங்கு போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல என்ன ஆச்சுன்னா, ஜெயதேவரை பார்த்து ஒருத்தன் சொன்னான்ப்பா, இந்த ஆளை நம்ம உருவ நகையெல்லாம் வச்சுட்டு விட்டுறக்கூடாது, இவனை கொண்டு போட்டுருந்தோம். ஏன்னா இவன் ஊர்ல போய் சொல்லிட்டான்னா, ஏன்னா நம்ம முகத்தெல்லாம் பார்த்துட்டான், ஊர்ல போய் சொல்லிட்டான்னா ஊர்ல இருக்கவெல்லாம் செஞ்சு, ஏன்னா இவன் கொஞ்சம் பிரசித்தி பெற்றவனா இருந்தாலும், ஜெயதேவர் பிரசித்தி பெற்றவர் இல்லையா, ஊர்ல போய் சொன்னா நம்பி ஓடி அடிச்சுலாம் என்ன பண்றது, அதனால இவர் எல்லாம் கொண்டு போடலான்னு அங்க இருக்கிற அந்த தலைவன் சொன்ன உடனே அவளுக்கும் அது கரெக்டா தான் பட்டுது. சரி நகையெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவரை கொண்டுதான் சொல்லிட்டு என்ன பண்ணா தெரியுமா, 2 கை 2 காலை மட்டும் வெட்டினான். ஞாபகம் இருக்கா, நான் சொன்னேன் இல்லையா, வேதவியாசரப்போ அந்த ஆற்றங்கரையில உனக்கு 2 கையும் 2 காலும் போகணும்னு சொல்லிட்டு அந்த நந்திதேவர் சாபம் கொடுத்தாரு இல்லையா. அந்த காலகட்டத்துல வேதவியாசர் என்ன பண்ண, இது எனக்கு கடைசி நேரம் சாபம் பலிக்காதுன்னு கங்கை கல்ல இறங்கிட்டார். ஆனா அதற்காக தான் அவதரிச்சார். அப்ப அந்த சாபத்துக்காக தான் ஆரம்பிச்சாரு. சாபம் ஒரு போன ஜென்மத்துல அது கொடுத்த அந்த சாபத்துக்காகவே எடுத்த பிறவி இல்லையா அது. ஆனா வேதவியாசருக்கு அற்புதமான பிரிவு கொடுக்கணும், ஏன்னா அவரு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறவர், வேதங்களை பிரிச்சு கொடுத்தார் இந்த உலக மக்களுக்காக. வியாசாய விஷ்ணு ரூபாயன் வர. அப்போ அப்பேற்பட்ட அந்த வியாச பகவான் இப்ப அவதரிச்சதுனால ஜெயதேவரா மிகச்சிறந்த அறிவாளை அனுபவிச்சார். ஆனா நந்திதேவரோட அந்த சாபம் சும்மா இருக்குமா, இவன் என்ன பண்ணா, ஒரு 2 கை 2 காலை வெட்டினா கொண்டு போய் அவர் கணத்தை வைக்க போட்டு போயிட்டான். அவர் கணத்துல விழுந்துட்டு, கணத்துல போயிரு, ஆனா உயிர் மட்டும் இருக்கு. அவர் அப்ப கூட என்ன பண்ணார், அந்த பெருமாளோட நாமத்தை விடவே இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அந்த கஷ்டம் நான் ஏற்பட்டேன்னு எனக்கு தெரியலடா, கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் நாமத்தை அந்த வதனையை சொல்லிட்டே இருந்தார். அவருக்கு எதுவுமே தோணல, வழியெல்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு அந்த நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். அந்த கணத்துல அப்படியே முறைகிட்டே அப்படியே இருந்தார். எங்க பத்மாவதி ஆளை காணுமே, என்னடாது எங்கேயோ போனாரு, ஏன்னா அவருக்கு ஆள் வீட்டுக்கு வரலையே, அங்கெங்க விசாரிச்சா இந்த தேர் பகவான் தாஸ் வீட்டுக்கு போயிட்டு நிறைய பணம் காசோட அந்த காட்டு வழியாதான் வந்துடுறாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னா. அதனால என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல தேடிட்டு கடைசியில தெரிஞ்சிருக்கா, எல்லாத்தையும் தெரிஞ்சு கடைசியில இங்கேயும் பார்த்தா, எங்கேயும் கண்ணுக்கெல்லாம் தெரியல. அப்படியே நாட்கள் கடந்தே போயிடுது, அவரும் வரல, என்ன பண்ணதுன்னு தெரியல. அழுது அவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே முடியல. கண்ணுல கூட தண்ணி வராதுன்னு அந்த அளவுக்கு முடிச்சாகும். அப்ப அப்படியே இருந்திருந்தா எப்படியான பெருமாள் வேணின்னா என்னோட சொன்னியே, நீ ஜெயதேவரனான்னு பிரியவே மாட்டோம், உன்னை விட்டு ஒரு கணம் கூட பிரிய மாட்டான், அவனோடதான் நீ வாழ்வனா சொன்னியாடா கிருஷ்ணா, இப்ப நான் தனியா நிக்கிறேனே, அவர் போய் எங்க போனா தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. அப்படி அழுதுட்டு இருக்க சமயத்துலதான் இந்த கிரௌஞ்ச மன்னன் அப்படின்னு அந்த காலகட்டத்துல கிரௌஞ்சம் அப்படின்னு ஒரு ஊரு, அந்த கிரௌஞ்ச மன்னனோட அரண்மனையில இருந்து ஒரு 4 பேர் வந்தா பத்மாவதியை பார்க்கறதுக்கு. பத்மாவதியை பார்த்து இது மாதிரி உங்களோட கணவர் ஜெயதேவர் எங்களோட அரண்மனை தான் இருக்க, நலமா இருக்க, உங்களையும் ஆக்ஷன் ஒரு சொன்னாரு, நீங்க விருப்பப்பட்டா எங்களோட கிளம்பி வரலாம் அப்படின்னு ஒண்ணு. சரின்னு சொல்லிட்டு நேரம் அரண்மனைக்கு போனா அவர் அந்த குரு சிம்மாசனம் இருக்கு இல்லையா, ராஜாவுக்கு பக்கத்துல அந்த சிம்மாசனத்துல ஜெயதேவர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அதாவது எல்லாத்தையும் போத்துன்னு அமர்ந்திருந்தார். பாக்குறதுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஓ, என்னோட ஜெயதேவர் என்னோட பர்த்தா உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம். பெருமாளாதான் வேணும் அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு அப்படியே கிட்டுக்கு போயிட்டு ஐயான்னு சுவாமியின் காலில் விழப்போகும்போது அவர் மேல போட்டிருந்த துணி இருக்கு பாத்தீங்களா, அது விலைக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு 2 கையும் 2 காலம் இல்லை. இதை பார்த்த உடனே பதறி போயிட்டாவும், ஐயோ சுவாமி என்னாச்சு சுவாமி உன்ட்டு போய் மயக்கமே போட்டுட்டான். ஏன்னா ஒரு 2 கையும் 2 காலம் இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதறிட்டான். ஏன்னா அது யாருக்குமே தெரியாது, அவர் அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த கிரௌஞ்ச மன்னர் காப்பாத்தினாங்கிறது யாருக்குமே தெரியாது. ரொம்ப எல்லாரும் வருத்தப்பட்டு போயிட்டான். ஏன்னா அவர் கவிதை எழுதிடுவார், அழகா கவிதை எழுதிடுவார், கை காலெல்லாம் எப்படி இல்லையா. அதை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே தலை சுற்றி போயிடுது, விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் கவிதை தண்ணி தெளிச்சு ஒரு உட்கார வச்சு, சுவாமி என்ன சுவாமி என்ன ஆச்சு சுவாமி, எங்க போனீங்க நீங்க, எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சுன்னா அவர் சொன்னார், இது மாதிரி பகவான் தாஸ் கூட்டின்னு போனார், இந்த மாதிரி ஆச்சு, அவர் நிறைய நகைகள்லாம் கொடுத்து விட்டார். ஆனா ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி என்னை நகைகள்லாம் எடுத்துனது எல்லாமே இன்னும் 2 பக்கமும் கட்டி அதுல தள்ளி விட்டுட்டா அப்படின்னு ஒண்ணு. இது என்ன சுவாமி இதெல்லாம் இப்படி பண்ணலாமா, நகையமான எடுத்துட்டு போயிட்டு இருக்க கூடாதா, உங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பதான் அவருக்கு ஞான திருஷ்டியில ஜெயதேவருக்கு முன்காலத்தில் இருந்த வேதவியாசரா அவர் இருந்தது, அவருக்கு நந்திதேவர் கொடுத்த சாபம் இதெல்லாம் கண் முன்னாடி வந்துதான். இதெல்லாம் போன ஜென்மத்தோட ஓய்வினை, எதுவுமே தடுக்க முடியாது. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நடக்க முடியாது. அதனாலதான் எப்பவுமே பெருமாளை வேண்டணும் அப்படின்னு சொல்லும் போது, பெருமாளை நமக்கு துன்பங்கள் வரதான் செய்யும்,
துன்பங்கள் வராத இருக்கவே முடியாது. ஒரு சந்தோஷமான ஒரு 100% சந்தோஷமாகக்கூடிய மனுஷனை பார்க்க முடியாது. நிறைய செல்வங்கள் இருந்தா சந்தோஷமானு கேட்டா இல்ல அவ்வளவு சந்தோஷம். நிறைய செல்வந்தர்கள்லாம் நிறைய பேர் சந்தோஷத்துல இருக்கிறது இல்ல. எல்லா சகல சௌபாகியங்களும் நல்ல மனைவி இருந்த குழந்தைகள் இதெல்லாம் இருந்தா சந்தோஷமானு கேட்டா இல்லையே. அப்படிப்பட்டவர்களுக்கு சன்னியாச தர்மத்துல ஆசை வரும். சன்னியாசில இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் கேட்டா அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு லௌகிகத்துல பார்த்தா பொறாமையா இருக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதோ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையிலதான் எல்லாருமே இருக்கக்கூடும். அதனால இவர் அந்த இதை எடுத்து சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட கர்மத்துல இருந்து நம்ம பெருமாள் கிட்ட எப்படி வேண்டணும்னா கடந்து போகணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், ஏன்னா நான் போன ஜென்மத்துல நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, யாருக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட வேணும். அததான் அவர் சொல்றது ஜெயதேவர். போன இப்படில அவர் தன்னோட முன் பிறவியை பத்தி சொன்னாக்கா யாரும் நம்ப மாட்டா இல்லையா? ஏன்னா கலியுக மாச்சே, அதெல்லாம் நம்ப மாட்டான். ஆனா அதே சமயத்துல அவர் கண் முன்னாடி தோன்ற விஷயங்கள் அவர் சொல்லவும் இல்லை. ஆனா அதே சமயத்துல சொன்னார், இதெல்லாம் ஓய்வுனே, இதெல்லாம் நம்ம கடந்துதான் போய் ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது, இதற்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி இங்கே அரண்மனையில இருந்தா. அரண்மனையில அவளும் இருந்தா. ஏன்னா இங்க ஜெயதேவனுடைய குரு பத்தினி இல்லையாத, அதனால அங்கே இருந்தா. அந்த அரண்மனையில எல்லா சகல சௌபாகியங்களோட வாழ்ந்து வந்திருந்தா. அப்போ அவர் சொன்ன, பத்மா, முன்ன போன பிறவில நான் ஒரு சந்தர்ப்பவாதியா விதண்டாவாதம் பண்றோம்னா இருந்திருக்கலாம். ஆனா எந்த காலத்துக்கு பொறுமையை கைவிடக்கூடாது. இதுல ஒரு விஷயம் நம்ம அங்க இடத்துல கவனிச்சிருந்தப்பா தெரிஞ்சிருக்கோம். நம்ம சிவபெருமானரே என்ன இது காசி விஸ்வநாதர் கோயில்ல அவர் சொல்லுவார், வேதவியாசர், இந்த காசியில நான் இப்படியே போறேன், காசியில போனவனுக்கு முக்தி தானே, அதனால எனக்கு மறுபிறவு கிடையாதுன்னு சொல்லும்போது அப்ப சொல்லுவார் நந்தி பகவான், காசியில தானே இயற்கையாக மரணவர்கள் தான் முக்தி. இந்த மாதிரி தானே முன் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நீங்க போய் கடல்ல போய் கங்கையில போய் இறங்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் முக்தி கிடையாது, உனக்கு நிச்சயமா அடுத்த பிறகு உண்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அழுவர் வேதவியாசர். அப்போ அந்த நந்தி பகவான் சொல்லுவார், என்னோட சாபம் கண்டிப்பா பலிக்கும். அதே சமயத்துல கண்டிப்பாக பெருமாள் காசி விஸ்வநாதரே காட்சி கொடுத்து உனக்கு அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் சொல்லிட்டுதான் சாபம் அடையும். இப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இருக்கு சந்தர்ப்பத்தினால, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு அங்க அரண்மனையிலேயே அவர் என்ன சொன்னா, அந்த மாதிரி சுவாமி நான் உங்களுக்கு நான் கைங்கரை பண்ணிட்டு இந்த அரண்மனையிலேயே நான் உங்களோடய இருக்கேன். ஏன்னா அவர் நிறைய கவிதைகள் எழுதும்போது கவிதை எழுதுறதுக்கு ஒருத்தர் பேர் இல்லையா, ஏன்னா கையுள்ள காலம் இல்லையே, அதனால நான் நீங்க சொல்ல நானே கவிதை எழுதுறேன், நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல நிறைய கவிதைகள் அவர் எழுதினே இருந்தார். இப்ப இந்த மாதிரி எப்படி ஓய்ந்திருந்ததா இந்த இடத்துல ஜெயதேவர் வந்தோன்னா அரண்மனையில ரொம்ப லட்சுமி கடாட்சமா ஆயிடுது. எல்லாம் நாடே ரொம்ப சுபிக்ஷமா ஆயிடுது. அவனுக்கு ராஜாக்குரிய சந்தோஷம், ரொம்ப சுபிக்ஷமா இருக்கு என் நாடு, அதெல்லாம் என்னோட குருதேவர் வந்ததுனாலதான் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தோம். அவர்கள் சொன்னாருப்பா, இது நீ பெருமாளுக்கு பக்தியா பண்ற, நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லா செய்யற, சுபிட்சமா இருக்கிறதுக்கு நீ எல்லா இதுவும் பண்ற, ஏற்பாடு பண்ற, அதனால நாள சுபிட்சமா இருக்கு, இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இந்த மன்னர் என்ன பண்ண நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஒருவாளுக்கெல்லாம் சாப்பாடு, ரொம்ப அந்த நாளே ரொம்ப சுபிட்சமா இருந்தது. இதை கேள்விப்பட்ட அந்த 4 பேர், ஏன்னா அந்த 4 பேர் தான் இவர் 2 கை காலை வெட்டி அங்க போட்டு விட்டு போனா, அவன் அந்த சாப்பாட்டுக்கு வந்திருந்தான் அந்த இதுக்கு அரண்மனைக்கு. ஏன்னா அவ ஒரு சாதுக்கள் விஷயத்துல போட்டு வந்தா, இங்க கொடுக்குறான்னு. இங்க பார்த்தா இந்த இடத்துல இவர் உட்கார்ந்து இருக்கார் ஜெயதேவர், கையை காலை வெட்டப்பட்டு. இவருக்கு ஒரே பயம் வந்துடுது, ஐயோ இந்த ஆள் நம்ம இவரை தானே வெட்டி போட்டோம், இவர் இப்ப உட்கார்ந்து இருக்காரு, இவரை நம்மளை மாட்டி குத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் பயந்து 4 பேரும் பயந்து போயிட்டான். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமோ, அந்த 4 பேருக்கு அவர் புரிஞ்சுட்டார், இந்த 4 பேர் தான் நம்மளை தூக்கி போட்டோம் அப்படின்னு புரிஞ்சுட்டார். உடனே என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற ராஜாவை கூப்பிட்டு, இந்த சாதுக்களை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அவளுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவளை திரும்ப கொண்டு போய் அந்த காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணார் மன்னர் கிட்ட. கவுஞ்ச மன்னர் என்ன பண்ணார், நல்ல வயிறு நிறைய அந்த 4 பேருக்கும் சாப்பாடு போட்டு அவன் அந்த 4 பேரையும் பத்திரமா அழைச்சிட்டு போய் அந்த காட்டு விட்ட உடனே அவங்க 4 பேர் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு வழி தெரியும், ஏன்னா இந்த காடே எங்களோட தான், நாங்க கொள்ளடிக்கிறவதான், எங்க கொள்ளையடிக்கிறதுல எங்களோட அந்த கொள்ளை அடிச்சா பாத்துங்க, இதுக்கு யாருக்கு நம்ம தலைவன், அங்க ஒருத்தர் உட்காந்து கை கால் வெட்டப்பட்டு அவர் தான் எங்க தலைவன், அவருக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு, அதனால நாங்க இப்படி தப்பிச்சு வந்துட்டோம், நாங்க போய் சொல்லு தலைவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டான். இதை கேள்விப்பட்டதும் அதுக்கு காவலாளர்கள் ரொம்ப உதுக்கு எடுத்து, இவன் இப்பேற்பட்ட குருதேவர் ஜெயதேவர் அவரை போய் எந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, என்ன சொல்ற நீ, என்னப்பா பேசுற நீ, இப்ப எல்லாம் நடந்துக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, அங்கேயே போய் கேளு, நானும் சொல்றேனே அவர்தான் என் குருதேவர், எங்களுக்கு இந்த மாதிரி நகையெல்லாம் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நகையெல்லாம் கொள்ளடிச்சு இந்த மாதிரி ராஜாவோட அப்படியே இருந்தது, அவர் அப்படியே அவர் சந்தோஷப்பட்டது, நகையெல்லாம் கொள்ளடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோன்னு இவாளுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி போயிருக்கு இந்த காவலாளிகளுக்கு. என்னடா அது சொல்லணும்னு அவர் திரும்பி வந்தா பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு பூமி அந்த இடத்துல பெருசா பொழந்து
அந்த 4 கயவர்கள் இருக்க பத்தி அப்படியே பூமிக்குள்ள போயிட்டா. அவன் பயந்து போயிட்டான். ஐயோ என்னடா அது. அப்பதான் அவளுக்கு தெரியுது, ஐயோ குருதேவர் மாதிரி சொல்லிட்டான்னு நம்மளாம் மனவேதனை பட்டோம்னா பூமி தேவியை இது பண்ணாம எடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல சொல்லிட்டு உடனே அரண்மனைக்கு ஓடி வந்தா. அந்த 4 பேரும் வந்து அந்த ராஜா கிட்ட சொன்னா, சுவாமி ராஜா அது மாதிரி ஆயிடுச்சு. இந்த 4 பேரு இவர் ஜெயதேவர் சொன்ன உடனே அப்படியே பூமிக்குள்ள போயிட்டான்னு ஜெயதேவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 4 பேரும் எதுவும் எத்தனை என்ன பண்ணா என்ன, அவளும் பெருமாளோட குழந்தைகள் தானே, இந்த மாதிரி ஆகலாமான்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அச்சோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த 4 பேர் அந்த மாதிரி மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டு உடனே அவரை தண்ணி கழிச்சு அவர் அப்படி சமாதானப்படுத்தினா கூட சமாதானம் ஆகல. அவரு இறங்கி போயிட்டாரோன்ற அளவுக்கு கூட அவர் வந்து மயக்கம் வந்து போயிட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டா பாரியார். சுவாமி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அவரை ஏற்ப ட்ரை பண்றா. ஜெயதேவர் இழந்துக்கவே முடியல. அப்போ அந்த சமயத்துல எல்லாரும் வேண்டின உடனே அந்த சமயத்துல ஈஸ்வரர் பிரத்யட்சமாறாரு. பிரத்யட்சமாயி உடனே ஜெயதேவருக்கு மயக்கத்துல வச்சு, ஜெயதேவா கவலைப்படாத, இது முற்பிறவியோட வேணதான், உனக்கு அவர்களால ஏற்பட்டது சரிதான். அதே சமயத்துல அந்த 4 பேரோட அவளோட கர்மாக்களும் இப்படித்தான் போகணும் அப்படின்னு விதி இருக்கிறதுனால அவ இப்படிதான் போக முடியும். அதனால நீ உன்னால இதுல எந்த விஷயமும் கிடையாது, நீ அதுக்கு காரணமும் கிடையாது, அதற்கு காரணம் அவங்கதான். அதனால நீ அதை பத்தி கவலைப்படாது, நீ மனசை ரொம்ப சமாதானமா நல்ல சந்தோஷமா வச்சுக்கோ. நீ அரண்மனையில இரு, கண்டிப்பாக உனக்கு கையும் காலும் பழையபடி திரும்பி வரும், அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு ஆசீர்வாதத்தை அமைச்சோம்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓஹோ இப்படிலாம் கூட நடக்குமா, இந்த மாதிரி அதிசயமெல்லாம் இருக்குமா, பெருமாளே வந்து காட்சி கொடுத்து இப்படி எல்லாம் சொல்லுவாரான்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆச்சரியமா போயிடுது. முன்னே எல்லாரும் அரண்மனைக்கு வந்துட்டா. அரண்மனை வந்து அங்க சிறிது காலம் இருந்தா. இது இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா. இப்ப எப்பவுமே சந்தோஷமா போகாது இல்ல, ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமா போகணும்னு நினைச்சா அது நடக்கிற கதையே இல்லை. இப்படியே இருக்கும்போது அரண்மனையில மகாராணி இருக்கா பாத்தீங்களா, ராஜாவோட அரசி, அவளுக்கு எப்பவுமே வந்து ஜெயதேவரோட மனைவி இடத்துல ஒரு பரவா உண்டு. ஏன்னா ஜெயதேவர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் குரு சொல்றதெல்லாம் அரசர் கேட்கிறாரு. எல்லாரும் ஜெயதேவர் ஜெயதேவர் கொண்டாடுறா. அதனால அந்த குரு பத்தினியும் கொண்டாடுறா. அதெல்லாம் யாரும் கண்டிக்கவே மாட்டேங்கிறா. நம்ம இவ்வளவு ஒரு மகாராணியா இருந்தவங்க நமக்கு யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான்னு அவளுக்கு ஒரே எப்ப பார்த்தாலும் எதுவே நினைச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி ஏதான ஒண்ணு பழி வாங்கணும், இந்த ஜெயதேவரோட ஒய்ஃபை எப்படியான அழ வைக்கணும், எல்லாரும் எப்படியான அவமானப்படுத்தணும் அப்படின்னு அப்படியே காந்துட்டு இருந்தா. பத்மாவதி வந்து இந்த புராணங்கள் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லி பெண்கள் எப்படி நடந்துக்கணும், கற்புக்கரசியா இருக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது இந்த மாதிரி சீதையை தீகில இறங்கினா இல்லையா, எம்மனோடு வாதாடி சாவித்திரி வந்து உயிர் பறிச்சு கொடுத்தா. இதெல்லாம் கேட்கும்போது அந்த அரசிக்கு வந்து ரொம்ப கோபம் தான் வந்தது. இந்த மாதிரி அவளை ஏதாவது எதிர்கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா. இது மாதிரி உடன்கிட்ட அந்த காலத்துல உண்டு இல்லையா, அப்போ அது மாதிரி போனதான் ஒத்துமை பத்தி இல்லையா அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சா. அதுக்கு பத்மாவதி வந்து உடனும் உயிரை வாழ்ந்தவங்களுக்கு உயிர் போன பின்ன உடல் வந்து வெறுக்கட்டை தானே, உடன்கட்டை ஏறது எதுக்காக, கணவனோடு உயிரும் உடலுமா வாழ்ந்துவான், அங்க உயிர் போயிடுது, அப்போ இந்த உடல் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால உடன்கட்டை ஏறா. இதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா அவளுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி இருக்கு. அதே சமயத்துல கூட இருக்கிறதாலும் அவருக்கு பத்மாவதி ரொம்ப புகழ ஆரம்பிச்சா. அதனால அரசிக்கு வந்து எப்படியாலும் அவளை அவமானப்படுத்தணும், ஏதோ வகையில அவமானப்படுத்தி அவளை வந்து கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்ணோம்னா இவ என்ன பண்ணா உடனே இப்ப வந்து ஜெயதேவருக்கு வந்து ஒரு கையும் காலையும் கட்டி அறுத்து இதுல போட்டா இல்லையா கணத்துல. அந்த சமயத்துல இவ தர்மபத்தினி தானே, உயிரும் உடனமா வாழ்ந்தவ தானே, இவன் வந்து ஜெயதேவரை வந்து காப்பாத்தல. பத்தினிக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, கையை கால வெட்டின உடனே ஓடி இருக்கணும்ல. ஆமா அவ போட்டதே தெரியாம அதுக்கப்புறம் நான் என் கணவர் தானே எங்க காப்பாத்தினார். அப்ப இவ உத்தம பத்தினி இல்லையா, இவ்வளவு பேசுறாள், புராணங்களை சொல்லப்பட்ட கற்பு பெண்களை பத்தி எல்லாம் பேசுறாள். அப்ப இவ்வளவு கற்பு கசி தானே, இவ அப்படித்தானே இருக்கணும், அவரு அதை ஆக விடாம நடக்க விடாம பாத்துருக்கணும்ல, இவ ஏன் பாக்கல அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே ரொம்ப ஜெயதேவர் மனைவிக்கு ரொம்ப கவலையா போயிடுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீட்டுலதான் இருந்திருக்காவோ. இதையும் சொன்ன உடனே என்னடா அது இப்படி ஆயிடுதுன்னு உள்ளே அழ ஆரம்பிச்சுட்டான். அழகா எல்லாரும் ரொம்ப சமாதானப்படுத்த ஆரம்பிச்சுட்டா. இது மட்டும் இல்லாம என்ன பண்ணோம்னா இந்த அரசி தன்னோட தொழில ஒரு 4 பேரை கூப்பிட்டு இந்த ஏதோ பறவையோ புலியோ எதையோ அடிச்சு அதை ரத்தத்தை எடுத்து ஜெயதேவர் உடம்பு இருக்குல்ல, அந்த ஜெயத்தோட ஊத்தின உடை இருக்குல்ல, அந்த உடையில அந்த ரத்தத்தை பூசி இங்க கொண்டு வந்துருங்கோ, ஜெயதேவரை புலி அடிச்சிருத்துன்னு சொல்லிடலாம், சும்மா அழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். எல்லாரும் வேண்டாம்னு சொன்னோம். அதெல்லாம் இல்ல, கூப்பிடு எல்லாம் பண்ணலாம், நம்ம பண்ணலாம், என்ன இவ்வளவு பேசுறது இல்ல, இவ்வளவு வாய் பேசுறதோ, இவளை எதனா வாய் அடக்கணும், இவளை வந்து அழ வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த தோழிகள் என்ன பண்ணா
வழி இல்லாம பறவை ஒண்ணு கொண்டு அது ரத்தத்தை எடுத்து அவரோட ஜெயதேவருக்கு நிறைய உடைகள் இருக்குல்ல ஜெயதேவருக்கு, அவரோட உடைகள்ல தடவி கொண்டு வந்து நேரா இங்க இவர்கிட்ட கொண்டு வந்தா பத்தினி கிட்ட, பத்மாவதி கிட்ட. பத்மாவதி இதை பேர் உன்னோட ஜெயதேவரை புலி வந்து அடிச்சு கொண்டு கொடுத்து அப்படின்னு ஒண்ணு இவ உடனே ஓன்னு கதற ஆரம்பிச்சுட்டான். ஐயோ என் கணவரை புலி அடிச்சப்பா, பெருமாளே எனக்கு தெரியாம போயிட்டு என்னோட வாழ வைக்கலன்னு சொன்னீங்க அப்படி இப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சு அப்படியே மயக்கம் போட்டு வந்து மண் போயிட்டா, இறந்தே போயிட்டா. உடனே ரொம்ப பத்மாவதிக்கு இறந்து போயிட்டா மகாராணிக்கு கவலையா போயிடுது. நம்ம ஏதோ விளையாட போய் என்னவோ ஆயிடுத்து, நிஜம் வஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஓன்னு ஓட ஆரம்பிச்சுட்டா. இங்கேயும் ஓட ஆரம்பிச்சா பத்மாவதிக்கு உயிர் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அப்படியே வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம வச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ராஜாவும் ஜெயதேவரும் வெளியில போயிட்டு ஜெயதேவர் ஒருத்தர் 4 பேர் தூக்கின்னு வரும். ராஜாவும் வந்து அரண்மனைக்கு வந்து பார்த்த உடனே இங்கே பத்மாவதி உயிரோட இல்லை. ஒரு பார்த்தோன்னா மகாராஜாவுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டா இது மாதிரி நடந்த விஷயங்கள் சொன்ன உடனே அரசியை வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு குரு பத்தினி இப்படிதான் பண்ணலாமான்னு அவளை ரொம்ப திட்டம்னா பயந்தே போயிட்டான். ஏன்னா அரசு ஏற்கனவே பயத்துலதான் இருக்கான், இப்ப பயந்தே போயிட்டான். அப்புறம் ஜெயதேவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டான். ஜெயதேவர் அப்புறம் சமாதானப்படுத்தி ஜெயதேவர் வந்து என்ன பத்மாவதி என்னை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, இது உனக்கே நல்லா இருக்கா, நீ வந்து என்னோட ராதையாச்சு, நீ என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது, என் கண்ணே ராதா, என் கண்ணே பத்மா, நான் இருந்தேன்னு நினைச்சிட்டு எனக்காக உயிர் விட்ட என் ராதாவா, உன்னை விட்டுட்டு நான் தவிக்க வேணும்னு உனக்கு ஆசையா, எனக்கு கைகளா இருந்து எனக்கு கவிதைலாம் எழுதினவளாச்சு நீ, என் கால்கள் இல்லாத குறைய நான் வந்து அறியாமே என்னை நீ இருந்து பத்திரமா பார்த்துட்டியே, இதெல்லாம் எந்த பற்றி இப்படி ஓடி போய் மரக்கட்டையே அப்படி போய் விழுந்திருக்கியே, எனக்கு என் வாழ்வே போயிருக்கல உன்னால, அதனால நானும் வரேன், எனக்கு இந்த உலகத்துல வாழணுன்ற அவசியம் கிடையாது, நானும் வரேன் அப்படின்னு ஓன்னு அவரும் வந்து ஆட ஆரம்பிச்சார். பாவம் அந்த இந்த இவளும் அரசியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து அவளும் ராஜா திட்டின்னு இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியாம ஓன்னு ஆட ஆரம்பிச்சுதான். அப்போ அரசு என்ன பண்ணா, பயந்து ஓடி வந்து ஜெயதேவர் பின்னாடி வந்து ஓடிஞ்சிருந்தா இல்லையா. அப்ப ஜெயதேவர் என்ன பண்ண, ராஜா கிட்ட இருந்து தடுக்கிறதுக்காக அவள் நீட்டின கை தானா வந்துடுது. அப்படி எழுந்து நிக்கிறார், கால் தானா வந்துட்டு. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் ஆயிடுது. இன்னும் ஜெயதேவரே உங்களுக்கு கைகால திரும்ப வந்துடுத்தேன்னு அவருக்கே அப்பதான் உணர்ந்தது. ஆமா கைகாலாம் எனக்கு வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருமாளை வேண்ட ஆரம்பிச்சுட்டு, பெருமாளே இது என்ன சோதனை, என் மனைவியை வச்சு இந்த அரசியை நீ பழி வாங்க போறியா, அன்னைக்கு வந்து இந்த மாதிரி இல்ல அரசியை நீ காப்பாற்ற கூடாதான்னு சொல்லிட்டுதான் பிரளய பிரயோகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அஷ்டபதி 24 அஷ்டபதி எழுதினார். அதுல முதல்ல அஷ்டபதி அற்புதமாக அந்த தசாவதாரத்தை அப்படியே அந்த பெருமாளோட மீனாய் ஆமையாய் வராகனாக நரசிம்மனாக வாமனனாக அந்த எடுத்த அந்த விஷயங்களும் கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அவதரித்த அந்த அழகையும் அந்த அவதார விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா ஒரு சின்ன ஒரு அந்த அஷ்டபதி நீங்க படிச்சீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப அழகா என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அழகா அந்த அஷ்டபதியை அப்படியே அந்த பெருமாளுக்கு அங்கேயே பாடினார். அப்பதான் ஆரம்பிச்சது 24 அஷ்டபதி முதல் அஷ்டபதி அது. அதை அப்படியே பாட ஆரம்பிச்ச உடனே அப்படியே தசாவதாரம் பாட்டோன்னு சங்கு சக்கர கதாதாரிய பகவான் பிரசன்னமானார். அப்படியே அவருக்கு, ஜெயதேவா பத்மாவதியை ஒன்னால பிழைக்க வைக்க முடியாதா, என்ன எதுக்கு அழைச்ச அப்படின்னு கேட்ட உடனே, எப்படி சுவாமி அது மண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி சுவாமி பிழைக்க வைக்க முடியும்னு சொன்ன உடனே, ஏன் பத்மாவதியை பிழைக்க வச்சா எல்லாரும் அப்ப இறந்தவரோடு வந்து உங்ககிட்ட வந்து நிப்பா இல்லையா, என் குழந்தை என் மனைவியும் பிழைச்சு கொடு என் கணவரையும் பிழைச்சு கொடுன்னு சொல்லுவாளேன்னு பயமா உனக்கு, அதனால அதுக்கெல்லாம் பயப்படாது. அது இல்லாம பத்மாவதி வந்து என் கணவர் என் மீது பற்றே இல்லைன்னு சொல்லினே இருந்தான். அது இல்ல, உன் கணவர் உண்மையில ரொம்ப ஆசைதான் இருக்கிற நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த நாடகமே ஆடின, நீ கவலைப்படாத, பத்மாவதி கண்டிப்பா உயிர் பிழைத்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு பத்மாவதி நெத்தில இருந்து எழுந்து போதும் அப்படின்னு ஒண்ணு அப்படியே நெத்தில இருந்து எழுந்த மாதிரியே பத்மாவதி எழுந்தாலாம். இதை பார்த்தோன்னா அது பார்த்த உடனே அவ எழுந்துக்கும் போது இங்க ஜெயதேவருக்கு கைகள் காலம் ஏற்கனவே வந்தாச்சு. அப்படியே சந்தோஷத்தோட உச்சிக்கு போயிட்டான். என் சுவாமிக்கு கையும் காலம் வந்துடுது, என் சுவாமிக்கு கையும் காலம் வந்துடுது, எல்லாம் பெருமாள் அனுகிரகத்துல எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சா. எல்லாரும் அப்படி கொண்டாடினா அவர் அப்படியே பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்த. பெருமாள் சொன்னார், ஜெயதேவா நீ வந்து பாகவதத்தை முடி, ஸ்ரீமத் பாகவத்துக்கு அற்புதமான விளக்கங்களை எழுதி முடி, சரியா, இந்த இடத்துல அரங்கேற்றத்துக்கு எப்போது நடக்கும் முடி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாகவதம் எழுத ஆரம்பிச்சார். பாகவதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், ஜெயதேவர் பாகவதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், படிச்சா பல அற்புதமான பாகவதங்களை எழுதி முடிச்சார். இப்போ இந்த இடத்துல அந்த பாகவதத்தை வந்து
கூட்டத்துல யாராவது படிச்சா தேவலான்னு தோணி தவிர்க்கு. ஏன்னா நான் எழுதுறது நான் படிக்கிறத விட எனக்கு பதில் யாராவது படுத்துட்டு விளக்குங்க சொன்னா கூட ஒரு ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு இல்லையா. ஏற்கனவே அந்த ராதையோட சிரமங்கத்துல வந்து கண்ணன் தலைமையில இருக்க மாதிரி எழுதி அதை கிழிச்சு போட்டு அதுக்கப்புறம் கண்ணனை வந்து திருத்தினாலுமே அவருக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது இல்லையா. அப்போ அவர் வந்து இது யாராவது பண்ண முடியுமா, யாராவது இந்த பாகவத்தை யாராவது நிலைநிறுத்த முடியுமா அந்த ராஜ்யத்துல, இதை வந்து அந்த காலத்துல எல்லாம் இதை வந்து பிரகடனப்படுத்துவா, இது வந்து ஆத்தரைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அது வரும், ஆத்தரைஸ்டா வரும். இப்ப யாராவது பண்ணணும்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியமா ஒரு பிராமணமா பையன் ரொம்ப அப்படி தேய்ச்சி சோழ வந்து நான் படிச்சு பாக்குறேன், நான் எல்லாம் பண்றேன், நான் எழுதி வச்சிருக்கேன் ஒரு பாகவதம், இந்த பாகவத்துக்கு உன் பாகவதம் முதல்ல ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறேன், நீ என்னத்த எழுதி கிழிச்சியோ கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயதேவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாப்பா நான் ரொம்ப சிறியவன் தான், எனக்கு எதுவும் தெரியாதுதான், நான் வந்து ரொம்ப எதுவும் பிரமாதமான எழுதல, ஏதோ எழுதியிருக்கேன், நீ வேணா பார்க்க அப்படின்னு ஒண்ணு. பெருமாள் வந்து என்ன பண்ணார், இந்த பிராமண பையன் வீட்டுல வந்து அரங்கேற்றம் பண்ணார். எப்படின்னா அவரோட ஸ்ரீமத் பாகவதம் ஏற்கனவே எழுதியிருக்காருல சுகப்பிரமம், அந்த பாகவதத்தையும் இந்த பாகவதத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஒரு வரிகளும் அந்த கண்ணன் அவர் எப்படிலாம் கொண்டாடினாரோ, பெருமாள் அவரை எப்படிலாம் கொண்டாடினாரோ அதே மாதிரி இதுல இவரோட பாகவதத்தையும் பெருமாள் அந்த இதை கொண்டாடி எழுதியிருக்கிறது வந்து ஒரு விஷயமா ஒரு விஷயம் பார்த்துன்னா உலக மக்களே எப்படி அசந்து போயிட்டானோ. இப்படி வந்து இவ்வளவு அழகா பாகவதம் இவ்வளவு அற்புதமான கருத்துக்குள்ள எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டா. எல்லாரும் அந்த ராசலீலைக்கு ஸ்லோகம்லாம் வரும்போது அப்படியே எல்லாருமே அந்தெல்லாம் மெய்மறக்க வச்சுட்டாராம். தேவதோட அந்த சோழியை சரி பார்த்த அதுல 2 பேர் வந்தா, முதியவர் ஒருத்தரும் அந்த பிராமண பையன் ஒருத்தரும் தான். முதியவர் யாருத்தருவோம், சாட்சாத் சிவபெருமானார். அந்த பிராமண பையனா வந்தது விஷ்ணு பெருமாள். 2 பேரும் வந்து அப்படியே தேவதரோட பெருமைகளை இந்த சோழிகள் மூலியமாக அந்த உலகருக்கு எடுத்து சொல்லினே இருந்தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம். எல்லாருக்குமே அப்படியே அருமையா அனுபவிச்சாலும் எல்லாரும். அப்ப சொன்னாராம் பெருமாள், இந்த அஷ்டபதி 24 அஷ்டபதியில யாரு அன்றாடம் அந்த அஷ்டபதியை சேவிக்கிறாளோ, இந்த பாகவதத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக மோட்சம் தான், அவளுக்கு கண்டிப்பாக முக்தி தான். வாழ்நாள் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த அஷ்டபதியும் இந்த பாகவதையும் எல்லாரும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சிவபெருமானார் வந்து ஆசீர்வதித்தாராம் இவருக்கு, ஜெயதேவருக்கு. அதாவது அதுவும் முடிஞ்சுட்டா. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் மறைஞ்சு போயிட்டான். திருமாவெல்லாம் காட்சியெல்லாம் மறைஞ்சு போயிட்டான். எல்லாரும் வந்து இவரோட ஜெயதேவோட பாகவதத்துக்கு வந்து இது வந்து கைலாசபதியும் வைகுண்டவாசியும் 2 பேரும், அதாவது பெருமாளும் சிவபெருமானாரும் பெருமாளும் சேர்ந்து வந்து இந்த பாகவதத்தை அரங்கேற்றினாலையா இதெல்லாம் அப்படியே புகழ்ந்துட்டே இருந்தாலாம். அப்போ இப்ப இந்த கிரௌஞ்ச மன்னரும் இந்த ஜெயதேவரும் எல்லா ஊர்களுக்கும் போய் இந்த பாகவத்தை அரங்கேற்றி எல்லாருக்கும் எழுத்து சொல்லி பண்ணும்போது கூட இவருக்கு அந்த ராதையோட தலையில அந்த சிரசு இருந்ததுன்னு சொல்ல பாத்தீங்களா, அவரோட கால் பாதம் வந்து கண்ணனோட சிரசுல அந்த சோப் மட்டும் இவருக்கு எப்பயுமே, ஏன்னா பெருமாளே வந்து அது கரெக்ட் பண்ணா கூட இவருக்கு மேல சாரல, ஏதோ இவருக்கு ஒரு சங்கடம் இருந்தனே இருந்தது. இந்த மாதிரி இது மாதிரி பண்ணிட்டுமே இது மாதிரி எழுதிட்டுமே ஒரு சங்கடம் இருந்தனே இருந்தது. இது எப்படியாவது பெருமாள் வந்து இத்தனைக்கும் அவர் வந்து எழுதி வச்சு பார்த்தார், சொல்லியும் பார்த்தார், ஒண்ணும் யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. இவருக்கு ஜெயதேவரோட மனசுல இருக்கிற அந்த மன வியாதி வந்து எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல பெருமாளுக்கு. சரி இதுக்கு எதான ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்டிதர் படசூழ பண்டிதரோட உருவத்துல நீங்க யார் ஜெயதேவன், இந்த இடத்துல யார் எங்க ஆசிரியர் குடார பண்டிதர் ஒருத்தர் வந்திருக்கார், இங்க யார் ஜெயதேவன் அப்படின்னு கேட்ட உடனே ஜெயதேவர் வந்து அறிமுகப்படுத்தினார், நான் தான் ஜெயதேவன் அப்படின்னு ஒண்ணு. வேதங்கள் எல்லாம் வந்து இறைவன் காலில், வேதத்தோட உட்பொருளே அவன் தான், வேதமே அவனோட காலில தான் இருக்கு. ஆனா நீ என்ன சொல்லியிருக்க, அவனோட காலில் இருக்கிற அவனோட தலைமையில ராதையோட காலை கொண்டு போய் வைக்கணும்னு எழுதி வச்சிருக்கு, இதுல என்ன உனக்கு அவ்வளவு திமிர்த்தணும், இந்த அறிஞர்களை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, நாங்களாம் என்ன முட்டாளுகளா, இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு குடார பண்டிதர் வந்து கேட்டோடனே ஏற்கனவே மனசு கலைஞரா இருக்கு, இது பெரிய தவறோ அப்படின்னு கலைஞ்சிருக்கு. ஆனா கலக்கத்தோடயே அப்படியே குடார பண்டிதர்கிட்ட என்ன மன்னிச்சிருங்கோ, ஆமா அப்படிதான் நான் தெரியாம நான் எழுதிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அஷ்டபதியை ஏற்கனவே வெளியிலேயே கொண்டு யாருக்குமே காமிக்க கூடாதுன்னு வச்சிருந்தார். இப்ப இந்த குடார பண்டிதர் வந்து இந்த மாதிரி போட்ட கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு இல்லையா, ஏன்னா பெருமாள் அதுதானே எதிர்பார்க்கிறாரு, நீ எதையும் மறைச்சு வச்சுன்னா மறைச்சு வைக்க முடியாது இல்லையா. அதனால அவர் என்ன குடார பண்டிதர் வழியாக வந்து அந்த எழுத்துக்களை ஏற்கனவே மாத்தி வச்ச எழுத்துக்களையும் திருந்த மாட்டேங்கிறான், அது வெளியில இந்த வருஷத்துக்கு அஷ்டபதி கொண்டு வர மாட்டேங்கிறாரு. அதனால என்ன பண்ண அந்த எல்லாரோடையும் சொன்னோம்னா அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, ஓஹோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இது மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்ச உடனே இந்த குடார பண்டிதர் என்ன பண்ண சும்மா இல்ல, இந்த மாதிரி எல்லாம் எழுதினா ஒன்னும் நல்ல விஷயம் கிடையாது, இதை கொண்டு போய் கங்கையில போட்டுருங்க, இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் பெருமாளே வந்து பண்ணாருன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஜெயதேவன், அதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த எழுதெல்லாம் திரும்பி வரட்டும், கொண்டு வந்து கொடுக்கட்டும், அப்படி வந்தா பாத்துக்கலாம், அப்படி வரலன்னா இதெல்லாம் வேண்டாம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் கங்கையில போட்டாச்சு அவர் எழுதின எழுத்தெல்லாம்.
அவருக்கு மனசு ரொம்ப பாரமா போயிடுது. பெருமாள் மேல வார்த்தை போட்டுட்டார், நீ சொல்றது சரிதான், ஏன்னா நான் அந்த மாதிரி எழுதியிருக்க கூடாது, அந்த மாதிரி நான் எழுதிட்டேனே, என்னை மன்னிச்சிடு பெருமாள்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமோ, இதெல்லாம் தூக்கி போட்டா பாத்தீங்களோ, அப்போ ஒரு அழகான பெண் வடிவுல, கங்கையே ஒரு பெண் வடிவுல அழக ஒரு பெண்ணே கொண்டு வந்து அத்தனை ஏடியை கொண்டு வந்து இந்த குடார பண்றதை கொடுத்து, இந்தாங்க சுவாமி, இது எல்லாமே ஜெயதேவரோட கவிதைகள் தான், இதெல்லாம் என்னோட ஆத்துல போடக்கூடாது, அற்புதமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுமே தவிர்த்து எதுவும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. குடார பண்டிதர் அப்படி சாட்சாத் பெருமாள். அதே மாதிரி இதை வந்து இந்த மனசு கவலைப்பட்டு இதை யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் இதை வெளியில கொண்டு வந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த உலகமே சேர்ந்து ஜெயதேவரை பாராட்ட ஆரம்பிச்சது. எல்லாரும் ஜெயதேவரோட கவிதைகளையும் அவர் அஷ்டகதிகளை எல்லாரும் பாட ஆரம்பிச்சான். எல்லா சந்தோஷமான வாழ்க்கையோட பெருமாள் பத்மாவதியோட, ஜெயதேவர் பத்மாவதியோட ரொம்ப சந்தோஷமாக இந்த மன்னர்களை விட்டு கொஞ்ச காலம் இருந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக திருநாட்டை அலங்கரிக்கிறதுக்கு பரம பதிச்சிட்டார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒருத்தர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்ச ஜெயதேவர். இவரோட ஒரு பக்தர் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பக்தர் தான் ஜெயதேவர். அந்த பாண்டுரங்கனையே அந்த கிருஷ்ணனா நினைச்சு உருக்கினவர் தான் இவர். அப்பேற்பட்ட ஜெயதேவரோட பெருமைகளை உங்களுக்கு எடுத்து சொன்னதுல அரியனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இது எல்லாரும் கடைசிக்கும் கேட்டதுல அரியனுக்கும் சந்தோஷம். எல்லோருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க, அவரோட பக்தி விஷயங்களை சொல்லுங்க. இந்த பக்தி இந்த உலகத்துல நிறைய செய்யணும். ஏன்னா பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தவறுகள் நமக்கு அதிகமாக இருக்காது. ஆனா ஆத்மார்த்தமான பக்தியா இருக்கணும். அதுக்காக பக்தி என்ற போர்வையில நிறைய தவறுகள் செய்யக்கூடாது. உண்மையான பக்தியோட நம்ம அந்த பெருமாளுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகிரகங்களை நமக்கு செய்வார். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த கவலை இருந்தாலும் நம்மள அதை கடந்து போக செய்யக்கூடிய திறமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால அவர் முழுமையா நம்பி அவரோட வழியில, அவரோட பாதையில, அவர் கீதையில அவர் என்ன சொன்னாலும் அந்த வழியில எப்பவுமே நம்ம நடக்கிறது நமக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. அதனால எல்லோரும் சுபிட்சமா இருக்கணும் பெருமாளை பிரார்த்திச்சுட்டு கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாவே வேதாந்த குருவே நம்ம